நம்ம யூதாசை போல ஆசைப்படக்கூடாது. நாம யூதாசனாಗಿ ಆಸೆಪಡಬಾರದು. நாம இந்த கேயாசி போல ஆசைப்படக்கூடாது. கேயாசியாಗಿ ಆಸೆಪಡಬಾರದು. அனனியா சப்பிரா போல ஆசைப்படக்கூடாது. அனனியா சப்பிராலாಗಿ ಆಸೆಪಡಬಾರದು. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை. அதுக்கு உதாரணವಾಗಿನೇ வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் கரத்தை உயர்த்துவேன். ஆகாಶ பூமி ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಲ್ಲಿ ನನ್ನ உன் கரத்தை நீ ஆண்டவருக்கு நேர உயர்த்தும்போது ನಿನ್ನ ಕೈ ದೇವರಿಗಾಗಿ ಎತ್ತುವಾಗ நீ யூதாசை போல நிக்க முடியாது. யூதாಸಾಗಿ ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நீ இந்த கேயாசி போல இருக்க முடியாது. கேயாசிಯಾಗಿ ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ಆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸುವರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವೆ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய இடங்கள்ல வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. முதலாய் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ಮೊದಲನೇ ಬಾರಿ ಆಬ್ರಹಾಮನವರು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯ. எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாய். ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಬೇಗನೆ. 12ஆம் அதிகாரத்துல 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆமென் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை படிப்போம். 2ನೇ ವಾಕ್ಯವು 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹalleluya. 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 இந்த 2ஆம் வசனத்தை மட்டும் இப்ப கவனிக்கலாம். ಈ 2ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ನಾವು ಗಮನಿಸೋಣ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ತರುವೆನು. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. பக்கத்தை கரப்பிடித்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು ಹಿಡಿದು நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ದೇವರ ಹೆಸರು ಪ್ರತಿಷ್ಠೆ ತರುವವರು. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அதுக்கு முன்ன ஒரு வசனம் இருக்குது. 1வது வசனத்தை படிப்போம். ಅದರ ಮುಂದೆ ಒಂದು ವಾಕ್ಯವಾದ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹalleluya. 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 பரிசுத்த ஓய்வு நாளில ಪರಿಶುದ್ಧ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. தம்பி தங்கச்சி ತಮ್ಮ ತಂಗಿ மகனே மகளே ಮಗನೇ உன் ಮಗಳೇ வேலையை விட்டு ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು இனத்தாரை விட்டு ನಿನ್ನ உன் ಜನಾಂಗಗಳನ್ನು சொந்த பந்தத்தை விட்டு ನಿನ್ನ உன் ಬಂಧುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು முக்கியமான பொறுப்புகளை விட்டு ನಿನ್ನ ಮುಖ್ಯವಾದ உன் குடும்பத்தை விட்டு ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು உன் வீட்டை விட்டு ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು இப்போ ಬಿಟ್ಟು ಇವಾಗಲೇ என் ஆலயத்துக்கு நீ போ. ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗು. என் ஆலயத்துக்கு நீ போ. ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗು. நீ என் ஆலயத்துக்கு நீ போகும்போது ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ನಾನು ನಿನ್ನ ಹೆಸರು ಪ್ರತಿಷ್ಠೆ. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன சொல்றாரு? ಏನು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ? முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ಯೆಹೋವನು ಆಬ್ರಹಾಮನನ್ನು அவர் ನೋಡಿ சொல்ற ஒரு வார்த்தை, ಆತನು உன் ಹೇಳುವಂತ தேசத்தையும் ನಿನ್ನ ದೇಶವನ್ನು உன் இனத்தையும் ನಿನ್ನ ಬಂಧು உன் ಬಳಗವನ್ನು தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. ஹalleluya. 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 கர்த்தர் இன்றைக்கு உங்க காதுகள் கேட்கும்படி ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಧ್ವನಿ ಕಿವಿಗಳು நீங்கள் ಕೇಳುವಂತದಾಗಿ என் ஆலயத்துக்கு போங்க. ನೀವು ನನ್ನ ದೇವರ ಮಂತ್ರಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. என் ஆலயத்துக்கு நீங்க போங்க. ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಿ. என் ஆலயத்துக்கு நீங்க போங்க. ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ. நீங்க என் ஆலயத்துக்கு நீங்க போவீங்கன்னா ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋದಾದರೆ என் வார்த்தையின்படி நீங்க போவீங்கன்னா ನನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ என் ಹೋಗೋದಾದರೆ சொல்லின் பிரகாரம் நீ போவாயானா ನನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಹೋಗೋದಾದರೆ நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். ನಾನು ಕೊಡುವ ವಾಗ್ದಾನ ನಿಮಗೆ ನೆರವೇರುವುದು. நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். ನಾನು ಹೇಳುವಂತ ಮಾತು எந்த ನೆರವೇರುವುದು. வார்த்தை நிறைவேறும்? ಯಾವ ಮಾತು உன்னை பெரிய ನೆರವೇರುತ್ತದೆ? ஜாதியாக்குறேன் என்ற வார்த்தை நிறைவேறும். ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತೀನಿ ಎಂಬ ಮಾತು உன் பெயரை ನೆರವೇರುತ್ತದೆ. பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தை நிறைவேறும். ನಿನ್ನ ಹೆಸರು ಪ್ರತ್ಯುಕ್ಕೆ ತರುವೆ ಎಂಬ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. நான் உன்னை
உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது நிறைவேறும். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಎಂಬ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ எனக்கு வேலை இருக்கிறது, ನನಗೆ ಕೆಲಸವಿದೆ, எனக்கு குடும்பம் இருக்கிறது, ನನಗೆ ಕುಟುಂಬವಿದೆ, எனக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, ನನಗೆ ಬಂಧುಗಳಿದ್ದಾರೆ, எனக்கு நல்ல வீடு இருக்கு, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಮನೆ ஆனா ಇದೆ. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ಆದ್ರೆ ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ என் தேவன் இருக்கிற ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ನಾನು ದೇವರು ಇರುವಂತ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ನನ್ನ ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. பக்கத்துல கரப்பாத்து சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವರ್ಣ அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಆಶೀರ್ವದಿಸುವರು. அவர் என்னை பெருகவே பெருக பண்ணுவார். ಆತನನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆ ಹೆಚ್ಚಿಸುವರು. அவர் என் பேரை பெருமையே பெருமைப்படுத்துவார். ಆತನ ಹೆಸರು ಪ್ರತ್ಯುಕ್ಕೆ ತರುವವರು. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವೆನು. அப்படியே கண்களை மூடுமா, ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? அப்படியே கண்களை மூடுமா. ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயம், ದೇವರ ಬಳಿ ಒಂದೇ ಒಂದು அவர் ಸಾರಿ, மட்டும் பாருங்க, ಆತನ ಮಾತ್ರವೇ ನೋಡೋಣ. அவர் மட்டும் நீங்க பாருங்க. ಅವರ ಮಾತ್ರ ನೋಡಿರಿ. அப்படி ஆசீர்வாதம் உண்மையில வரணும்னா ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲೆ அவர் ಬರಬೇಕಂದರೆ மட்டும் நீ நோக்கி பாரு. ಆತನ ಮಾತ್ರ ದಿಶಿಸಿ ನೋಡು. Yes, praise in the name of Jesus. Hallelujah. எல்லாரும் அப்படி கர்த்தரை மட்டும் பாருங்க. Hallelujah. எல்லாரும் ரபசந்தரனமா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எத்தனை பேர் அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கும் இடத்துல அப்படியே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஓ நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதற்கு ஈடாக என்ன நான் தந்திரேன், என்ன தந்தினேனோ, உம் சித்தம் செய்திடனோ, என்னையே தந்திடனோ, உம் சித்தம் செய்திடனோ, என்னையே தந்திடனோ, உம் சித்தம் செய்திடனோ, என்னையே தந்திடனோ, எல்லாரும் சேர்ந்து உம் சித்தம் செய்திடனோ. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளோ தேவா, நினைத்தருளோ. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளோ ஓ தேவா, நினைத்தருளோ. என் தேவனே, என் இயேசுவே, என் தகப்பனே, ஆவியானவரே, என் தேவனே, என் இயேசுவே, இயேசுவே, என் தகப்பனே, ஆவியானவரே. ஆமாண்டவரே, நீ செய்த நன்மைகளை ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು நினைத்து நான் வந்திருக்கிறேன். ಅದನ್ನು ನೆನೆಸಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. இந்த ஒரு விசை மாத்திரம் ಈ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರವೇ என்னை நினைத்து ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ, என்னை ஆசீர்வதி. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மறுபடி நான் உங்களுக்கு ஞாபகம் விட்டுகிறேன். ಮತ್ತಕ್ಕೆ ತರುತ್ತೇನೆ. நீங்கள் உங்களுடைய சொந்தத்தை விட்டு, ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು, பந்தத்தை விட்டு, ನಿಮ್ಮ ಮಂತ್ರ உறவினர்களை விட்டு, ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳನ್ನು உங்க ಬಿಟ್ಟು, வேலையை விட்டு, ನಿಮ್ಮ உங்க ಕೆಲಸವನ್ನು குடும்பத்தை ಬಿಟ್ಟು, விட்டு, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು உங்க ಬಿಟ್ಟು, வீட்டை விட்டு, ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, கர்த்தர் சொல்லுகிறபடி ದೇವರ ಹೇಳುವ இந்த ಪ್ರಕಾರವೇ ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபைக்கு நீங்க வந்திருப்பீங்களானா, ಈ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಗೆ ನೀವು ಬಂದಿರುವುದಾದರೆ, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற அதே வார்த்தை ದೇವರು ಆಬ್ರಹಾಮನ ನೋಡಿರುವಂತ ಅದೇ ಮಾತು உங்கள் மேல் வந்து பலிக்கும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ನಿಮಗೆ உங்கள் மேல் ಸಫಲವಾಗುವುದು, வந்து பலிக்கும். ನಿಮಗೆ ಸಫಲವಾಗುವುದು. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ನಾನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ நான் ಮಾರ್ಪಡುವೆನು, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ನಾನು ನಿನ್ನ ಹೆಸರು ಪ್ರತ್ಯುಕ್ಕೆ ತರುವೆನು, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பெருகவே பெருக பண்ணுவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕುಟುಂಬ ಹೆಚ್ಚಿಗೆ ತರುವೆನು, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ நீ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னைக்கு அநேக பொருட்கள் இங்க வந்து சேர்ந்து இருக்கிறது. ಇವತ್ತು ಅನೇಕ ವಸ್ತುಗಳು ಇಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದೆ. இதுக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? ಇದಕ್ಕೆ ಈ ಮಾತಿಗೆ ಏನು ಸಂಬಂಧವಿದೆ? ஆபிரகாமிடத்தில் 3 காரியங்கள் இருந்தது. ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿ 3 ಕಾರ್ಯವಿತ್ತು. அந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல ಆ விரும்புகிறேன். 3
ಕಾರ್ಯ ಚುರುಕಾಗಿ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ಮುನ್ನೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದಿರುವಂತ ஒரு ನೀವು தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை நாம் காண்போம். ಪ್ರವಾದನೆಗೆ ಒಂದು ಮಾತನ್ನ ನೋಡೋಣ. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை பாருங்கள். 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ, உன் பொருளாலும் ನಿನ್ನ உன் ವಸ್ತುವಿಂದಲೂ எல்லா விளைவின் முதற்பலத்தினாலும் ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಒಳೆಯಿಂದ ಮೊದಲ கர்த்தரை கனம் பண்ணு. ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸು. ஹalleluya. ஹalleluya. உன் பொருளாலும் ನಿನ್ನ ವಸ್ತುವಿಂದಲೂ உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಬೆಳೆಯಿಂದ ಮೊದಲನೇ கர்த்தரை ಭಾಗವನ್ನು கனம் பண்ணு. ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸು. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೀಗೆ நீ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரை கனம் பண்ணு. ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸು. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ಆಬ್ರಹಾಮ್ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದನು. சுற்றிருப்பதை அவர் பார்க்கவில்லை. ಸುತ್ತಿ ಇರುವುದನ್ನು ಆತನು தன் ನೋಡಲಿಲ್ಲ. குடும்பம், தன் சொந்தம், தன் உறவு எதையும் பார்க்கவில்லை. ತನ್ನ ಕುಟುಂಬ ಸ್ವಂತ ಬಂದು ಯಾವುದನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் ದೇವರ ಮಾತಿನ அவர் ಪ್ರಕಾರ புறப்பட ஆரம்பித்தார். ಆತನು ಹೊರಟಕ್ಕೆ நான் ಆರಂಭಿಸಿದನು. உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸೋ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. உடனே அவர் புறப்பட்டார். ತಕ್ಷಣ ಆತನು ಹೊರಟನು. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ದೇವರ உன் ಮಕ್ಕಳೇ, பொருளாலும் ನಿನ್ನ உன் ವಸ್ತುವಿಂದಲೂ எல்லா விளைவின் முதற் பலனாலும் ನಿನ್ನ ಎಲ್ಲಾ கர்த்தரை ಪದಾರ್ಥಗಳಿಂದಲೂ கனப்படுத்து. ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸು. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ உன் ஆவி ஆத்துமா சரீரத்தினால் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ தேவனை ಶರೀರ கனப்பண்ணு. ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த 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 சரீரத்துக்குள்ள ಈ ಶರೀರ ಒಳಗಡೆ ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கிறது. ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವಿದೆ. இந்த சரீரத்துக்குள்ள ಈ ஆவி ಶರೀರದಲ್ಲಿ இருக்கிறது, ಆತ್ಮವಿದೆ. ஆத்துமா இருக்கிறது. ಆತ್ಮವಿದೆ. அப்ப இந்த சரீரத்தையும் ಈ ಶರೀರವನ್ನು ஆவி ஆத்துமாவையும் ಪ್ರಾಣ ಆತ್ಮವನ್ನು கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தினார். ಕರ್ತನಿಗೆ ಕೊಟ್ಟು ಕರ್ತನೇ ஏன்னா ಗಣಪಡಿಸಬೇಕು. அவர்தான் நம்மை உருவாக்கினார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். ಆತನ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿರೋದು. அவர்தான் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ಆತನ ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಗೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. கொண்டு வந்தவருக்கு ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದವರಿಗೆ முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுக்கணும். ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಕೊಡಬೇಕು. கொடுத்து அவரை கனப்படுத்தணும். ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ಗಣಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அப்ப வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತದೆ, ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின ಈ ಜನರನ್ನು ನನಗಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ. இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். ಇವರ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳಿ ಬರುವವರು. அப்ப ஆண்டவருக்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ದೇವರಿಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ நம்மை ಮಾಡಿದ್ದಾರೆ. உருவாக்கி இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಉಂಟು அவருடைய ಮಾಡಿದ್ದಾರೆ. பிள்ளைகளாக, ಅವರ அவருடைய ಮಕ್ಕಳಾಗಿ, மகன்களாக, ಅವರ அவருடைய ಮಗನ್ಗಳಾಗಿ, மகள்களாக ಅವರ ಮಗಳ್ಗಳಾಗಿ கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು எந்த ಮಾಡಿದ್ದಾರೆ. நேரத்தில் எந்த சமயத்திலும் அவரை துதிப்பதில், அவரை ஆராதிப்பதில், அவருடைய வாதத்தை தியானிப்பதில், ಅವರ ಸ್ತುತಿ ಮಾಡುವುದು, ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ, ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಆರಾಧಿಸುವುದಲ್ಲಿ இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கணும். ಈ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நாம பிறந்த அந்த நாள் முதல் ನಾವು ಹುಟ್ಟಿದಿಂದ ಆ ದಿನ ತನಕ, இந்த நாள் வரையும், ಇವತ್ತಿನ ತನಕ, இப்ப வரையும் ಇವಾಗ ஜீவனோடு ತನಕ இருக்கிறோம்ல, ಪ್ರಾಣವಾಗಿ ಇದೀವಲ್ಲ. நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறார் தானே. ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಿದಾರಲ್ಲ. நமக்கு என்னென்ன வேணும் அதை கொடுக்கிறார் தானே. ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕದೆಲ್ಲ நமக்கு ಕೊಡುತ್ತಾರಲ್ಲ. வீட்டை கொடுத்திருக்கிறார், ನಮಗೆ ಮನೆ நமக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, நல்ல வேலை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ಕೆಲಸವನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, வாகனங்களை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ಗಾಡಿಗಳು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, உறவுகளை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ಸಂಬಂಧಗಳನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அப்பாவை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ತಂದೆயை நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அம்மாவை கொடுத்திருக்கிறார், ಒಳ್ಳೆ ತಾಯಿಯನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, புருஷனை கொடுத்திருக்கிறார், ಒಳ್ಳೆ ಗಂಡನನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, மனைவியை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ಹೆಂಡತಿಗಳನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பிள்ளைகளை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ಮಕ್ಕಳನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, சமுதாயத்தை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார், ಸಮಾಜವನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, சபை கொடுத்திருக்கிறார், ಒಳ್ಳೆ ಸಭೆಯನ್ನು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, தீர்க்கதரிசியான ஊழியக்காரர்களை ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார். ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಸೇವಕರನ್ನು அப்படி ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுத்திருக்கிற தேவனுக்கு ಹಾಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರಿಗೆ முதல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் கொடுத்து அவரை கனப்படுத்து. ಮೊದಲಿಗೆ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ದೇವರನ್ನು ಕೊಟ್ಟು ಗಣಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. இரண்டாவது சொல்லுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ கர்த்தருக்கு உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவரை கனப்படுத்துவாயானால், ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನ ಗಣಪಡಿಸುವುದಾದರೆ, இப்ப அவர் உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார். ಇವಾಗ ಆತ ನಿಮ್ಗೆ ಏನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சிலருக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார், ಕೆಲವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, சிலருக்கு அந்த படிப்பின் நிமித்தமாக வேலையை கொடுத்திருக்கிறார். ಕೆಲವರಿಗೆ ಓದೋ ನಿಮಿತ್ತ ಒಂದೊಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சிலருக்கு நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். ಕೆಲವರಿಗೆ ಒಳ್ಳೆ ವರಮಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதான் இங்க சொல்லுங்க, உன் பொருளாலும் ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ உன் ವಸ್ತುವಿಂದಲೂ, எல்லா விளைவின் முதற் பலத்தினாலும் ನಿನ್ನ ಬೆಳೆಯಿಂದ கர்த்தரை ಪದಾರ್ಥಗಳಿಂದಲೂ கனப்படுத்து. ದೇವರನ್ನೇ அப்ப ಗಣಪಡಿಸು. படிப்பை எப்படி ஆமை கொடுத்து கனப்படுத்துவது? ನೀವು ಓದಿದನ್ನು ಹೇಗೆ ಕೊಟ್ಟು ಗಣಪಡಿಸುವುದು? ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஞான அறிவு, ನಿನ್ನ ಬುದ್ಧಿ, ನಿನ್ನ ಜ್ಞಾನವು, உன்னுடைய புத்தி, ನಿನ್ನ ಬುದ್ಧಿ அதான் படிப்புக்குள்ள இருக்கிறது. ಅದೇ ಓದ್ರದಲ್ಲಿ ಇದೆ. அந்த படிப்பினால ಆ ಓದ್ರಿಂದ இயேசு ಬರೋದು யாரு, இயேசு அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் ಎಂತವರು, அவர் எங்கிருந்து வந்தார், ಅವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದರು, அவருக்கு முன்னென்ன அவருக்கு பின்னென்ன, ಅವರಿಗೆ ಮುಂದೆ ಏನು ಆತನಿಗೆ ಹಿಂದೆ உன் ಏನು. படிப்பினால கர்த்தரை கனப்படுத்தணும். ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕರ್ತನೆ ಗಣಪಡಿಸು. ஹalleluya. ஹalleluya. உனக்கு கொடுத்திருக்கார படிப்பு, ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ நீ பேசுற ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ. இங்கிலீஷ் பேசுறியே, ನೀನು ಇಂಗ್ಲಿಷ್ ஹிந்தி ಮಾತಾಡ್ತೀಯಲ್ಲ, பேசுறியே, ಇಂಗ್ಲಿಷ್ கன்னடா பேசுறியே, ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀಯ, தமிழ் பேசுறியே, ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತೀಯ, ஆமென், தெலுங்கு பேசுறியே, ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತೀಯ, பேசுறதோடு அல்ல, அதை ಮಾತಾಡುವ படிக்க செய்கிறாய் அல்லவா, ಅದನ್ನ ನೀನು ಓದುತ್ತೀಯಲ್ಲ, அதனால டிகிரி பட்டங்கள் வாங்குற இல்லையா, ಅದನ್ನ ಡಿಗ್ರಿ ಪಟ್ಟವ அப்ப அந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಲ್ಲ, பட்டம் ಆವಾಗ நீ கை ಪಟ್ಟವು நிறைய சம்பாதிப்பதற்கல்ல, ನಿನ್ನ ವರಮಾನ அந்த ದುಡಿಯೋದಕ್ಕಾಗಲ್ಲ, பட்டத்தின் நிமித்தமாக ಆ ಪಟ್ಟ ನಿಮಿತ್ತವೇ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, சொல்லுங்க, உன் படிப்பின் மூலமாக, ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ உனக்கு இருக்கிற ஞானத்தின் மூலமாக, ನಿನಗಿರುವ உனக்கு ಜ್ಞಾನದಿಂದಲೇ, இருக்கிற புத்தியின் மூலமாக ನಿನ್ನ ಬುದ್ಧಿಯಿಂದಲೇ கர்த்தரை கனப்படுத்தணும். ನಿನ್ನ ಕರ್ತನನ್ನೇ ಗಣಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿರಿ, படிச்சாலும் வேலை செய்கிற, ನಿನ್ನ ಓದಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೇನೆ, படிக்கனாலும் வேலை செய்கிற, ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೆಲಸ நீங்க ಮಾಡ್ತೀಯ. படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு ஒரே மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ಇವಾಗ ಓದಿರೋರು ಓದಿ ಇಲ್ದಿರೋರು ಅನೇಕ ಸಂಬಳ ஒரு அம்மாவை நான் விசாரித்தேன், ಒಂದು ಅಮ್ಮನೇ ವಿಚಾರ உனக்கு எவ்வளவுமா ಮಾಡಿದೆ, சம்பளம், ನಿನಗೆ ಎಷ್ಟಮ್ಮ ವರಮಾನ, நீங்க வீட்டு வேலை தானே செய்றீங்க, ಈ ಮನೆ ಕೆಲಸ ತಾನೇ எவ்வளவு ಮಾಡ್ತೀರಾ, சம்பளம் வாங்குறீங்க, ಎಷ್ಟು ವರಮಾನ நான் ಬರುತ್ತೆ, 25,000 சம்பளம் வாங்குறேன். ನಾನು 20,000 5,000 படிச்ச ರೂಪಾಯಿ ஒரு வாலிப பெண்ணை கேக்குறேன், ಓದಿ ಒಂದು நீ ಎವನೇ எவ்வளவு ಹುಡುಗಿ, படிச்சிருக்கிற, ಎಷ್ಟು நான் ಓದಿದೆ, டபுள் எம்ஏ படிச்சிருக்கிறேன், நான் double MA இப்ப ஓதினேன். எவ்வளவு சம்பளம் வாங்குறேன், ಇವಾಗ ಎಷ್ಟು ಸಂಬಳ, நான் 21,000 சம்பளம் ನಾನು வாங்குறேன். 21,000 ವರಮಾನ, படிக்காதவங்க 25,000 வாங்குறாங்க, ಓದಿ ಇಲ್ದಿರೋ 25,000 ರೂಪಾಯಿ ತೆಗಿತಾರೆ, படிச்சவங்க 21,000 ரூபாய் வாங்குறாங்க. ಓದಿರೋರು 21,000 ರೂಪಾಯಿ ವರಮಾನ இன்னைக்கு ಸಂಬಳ. படிச்சவனுக்கு சம்பளம், படிக்காதவனுக்கு சம்பளம். ಇವಾಗ ಓದಿರೋರ್ಗೂ ಸಂಬಳ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் ஆவி ஆத்மா சரீரத்தினால என்ன கனப்படுத்துற, ನಿನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರನ உன் ಗಣಪಡಿಸುತ್ತೀಯಾ, ஞான அறிவு புத்தி படிப்பினால என்ன கனப்படுத்துற, ನಿನ್ನ ಜ್ಞಾನ ಬುದ್ಧಿಯಿಂದ ನನ್ನ ಗಣಪಡಿಸುತ್ತೀಯಾ, அதே போல நீ வாங்குற சம்பளத்தின் மூலமாக ಅದೇ ಪ್ರಕಾರ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಸಂಬಳದಿಂದಲೂ நீ என்ன கனப்படுத்துவாயா? ನೀನನ್ನು ಗಣಪಡಿಸುವಿಯಾ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? இங்க யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தில் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை கவனிப்போம். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. 23ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ಅಲ್ಲಿ உன்னுடைய விளைச்சல்ல ನಿನ್ನ இப்ப ಬೆಳೆಯೋದಲ್ಲಿ யாரும் இங்க தோட்ட வேலை செய்யறது இல்ல. ಇಲ್ಲಿ ಯಾರು ತೋಟ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எங்க அண்ணன் தோட்ட வேலை செஞ்சாரு, இப்ப இங்க வந்து பெங்களூர்லயே இருக்கிறாரு, மனைவியோட இருக்கனால அவர் தோட்ட வேலை செய்ய ನಮ್ಮ முடியாது. ಅಣ್ಣ ಕೆಲಸ ಕೇರಳದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ತೋಟ வேற ಕೆಲಸ. யாராவது இங்க தோட்ட வேலை செய்றவங்க இருக்கீங்களா? ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ತೋಟ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋ? இப்ப எல்லாருமே பற்பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸವೂ இப்ப ಮಾಡ್ತಾ நான் ಇದ್ದೀವಿ. தோட்ட வேலை செஞ்சா தானே முதல் கொண்டு வருவது. ನಾವು ತೋಟ ಕೆಲಸ ಮಾಡೋ ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದು. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தோட்ட வேலை செஞ்சா தான் முதல் பலன் கிடையாது. ತೋಟ ಕೆಲಸ ಮಾಡೋ தோட்ட ಪ್ರಥಮ வேலை ಫಲವಲ್ಲ. செய்யலனாலும் முதல் பலன் கொடுக்கலாம். ಅದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು ಕೊಡಬಹುದು. இன்னைக்கு பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா ಇವತ್ತು ನಾವು உங்க ನೋಡಬೇಕಂದ್ರೆ ஒரு மாசம் சம்பளத்தை இங்க கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கணும். ನಿಮ್ಮ ಒಂದು ತಿಂಗಳ ವರಮಾನ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஒரு மாசம் நீ 25,000 வாங்கினா 25,000 கவர்ல இங்க வந்துட்டு இருக்கணும். ನೀವು 25,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಅಂತ ಇಲ್ಲಿ ಇರಬೇಕು. 10,000 வாங்கினா 10,000 இங்க வந்துட்டு இருக்கணும். 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಅಂತ 10,000 ರೂಪಾಯಿ அதான் ಇರಬೇಕು. கர்த்தருக்கு கொடுக்கிற கனமான ஒரு காணிக்கை, ಅದೇ ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಘನವಾದ முதல் ಕಾಣಿಕೆ, பலன் என்று சொல்லப்படுகிறது. ಪ್ರಥಮ ಫಲವು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமே. தசம பகம் வேற, ದಶಾಂಶ ಬೇರೆ. ஆமே. கர்த்தருக்கு கொடுக்கிற விதங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳು ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்குள்ள இருந்து வரும் பொழுது ಇವಾಗ ಇಸ್ರೇಲ್ ಜನ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಬರುವಾಗ அவங்க எப்படி இதை செஞ்சாங்க ಅವರು ಹೇಗೆ ಇದನ್ನು ಮಾಡಿದರು அப்படின்றது பைபிள் திட்டமா சொல்லுகிறது. ಹಾಗಾಗಿ ಸತ್ಯಗ್ರಂಥ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உபாகமம் 26ஆம் அதிகாரத்துல ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ அங்க நீங்க படிங்க, 2ஆம் வசனத்தை படிங்க. 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும்
ஸ்தானத்துக்கு போ. அல்லேலூயா. போய் அப்படின்னா போ அப்படின்னா ಹೋಗು ಅಂದರೆ உனக்கு தெரிந்து கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு போ. ನಿನಗೆ ತಿಳಿದಿರುವ ನಿನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. அல்லேலூயா. ஹalleluya. இங்க தோட்டத்தின் கனிகள் சொல்லுது. ಇಲ್ಲಿ ತೋಟದ ಫಲಗಳನ್ನು ஆனா ಬೆಳೆದಿದೆ. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ನಾವು ಅದನ್ನು ಹೇಗೆ நம்முடைய சம்பாத்தனத்தை வாங்கி ನಮ್ಮ ವರಮಾನವನ್ನು அதை ತೆಗೆದುಕೊಂಡು நமக்குடைய இருதயங்களுக்கு தோன்றுகிற சில பொருட்களை வாங்கி ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಅನಿಸಬೇಕಾದ ಕೆಲವೊಂದು ವಸ್ತುಗಳನ್ನು அதை ತೆಗೆದುಕೊಂಡು அதை மற்றவர்கள் காணும் பொழுது ಅದನ್ನ ಬೇರೆಯವರು உன் ನೋಡುವಂತ மனம் ರೀತಿಯಲ್ಲಿ ரம்பிக்கத்தக்கதாக ನಿನ್ನ ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಆರಿಸುವಂತದಾಗಿ சந்தோஷத்தோடு தேவாலயத்துக்கு கொண்டு வருவாயா. ಸಂತೋಷ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ஆமென் ಬರಬೇಕು. சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. 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 நீங்க இந்த வீட்ல போய் நீங்க படிங்க, முழுசும் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಓದ್ರಿ, நீங்க ಓದಕ್ಕೆ ಸಮಯ முழுசு ಇಲ್ಲ. அப்படியே கீழே போனீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து காண்டாவில இப்ப ஓதுரி ಐಗುಪ್ತರು ಉಪದ್ರವ ಪಡಿಸಿ ಬಾಧಿಸಿ ನಮ್ಮಿಂದ ಕಠಿಣವಾಗಿ ದುಡಿಸಿಕೊಂಡಾಗ ನಾವು ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಡಲಾಗಿ ಆಮೆನ್. ஹalleluya. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எகிப்துக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಜನರು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದರು, பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள், ಹಲವಾರು ಹಿಂಸೆಗಳು ಅನುಭವಿಸಿದರು. அதனால இந்த ஜனங்க ಆದ್ದರಿಂದ ಈ ಜನರು பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட ತಮ್ಮ ஆரம்பித்தார்கள். ಪಿತೃಗಳ ದೇವರನ್ನು ಕರೆಯಕ್ಕೆ அவருடைய ಆರಂಭಿಸಿದರು. சத்தத்தை எழுப்பினார்களா? ಅವರ ಧ್ವನಿಗಳನ್ನು ಎದ್ದೇಳಿಸಿದರು. எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳು, ನಮ್ಮ ಹಿಂಸೆಗಳು, ನಮ್ಮ ಬಾಧೆಗಳನ್ನು ನೋಡಿ எகிப்துக்குள்ள இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தாரா? ಐಗುಪ್ತದಿಂದ ಅವರು ಹೊರಗೆ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. கொண்டு வந்த அவர்களை ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಂತ இப்ப 8ஆம் ಅವರನ್ನು வசனம் படிங்க. ஆமா, காண்டாவில என்னது கல்லியா என்ன படிச்சுமா? ಕಠಿಣವಾದರು. படிமா 8வது வசனம். ಭುಜಬಲವನ್ನು, ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತವನ್ನು, ಮಹಾಭೀತಿಗಳನ್ನು, ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಉತ್ಪತ್ತಗಳನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಿ ஆமென். இப்ப பரியோசி இல்லி தமிழ் படிமா. எங்கள் பலத்த கைகளினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இப்போ இதுல ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடு என்னன்னா, ಇದೊಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಏನಂದ್ರೆ, இப்போ நீங்க யாரு எகிப்துக்குள்ள போகல, ನೀವು ಯಾರು ಐಗುಪ್ತದೊಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ, எகிப்துக்குள்ள இருந்து நீங்க இங்க வரல. ಐಗುಪ್ತದಿಂದ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எகிப்துக்குள்ள இருந்திருந்தா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ನೀವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಆ ಕಷ್ಟ ನಿಮಗೆ ஆனா ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. எகிப்துக்குள்ள இல்லாமலே ஒரு கஷ்டம் உங்களை வருதுங்க. ಆದ್ರೆ ಐಗುಪ್ತದ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಕಷ್ಟ ನಿಮ್ಮನ್ನು இப்போ யோனாவை எடுத்துக்கோங்க. ಯೋನನ அவர் ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போனாரு. ಆತನು ಹೋಗಬೇಕು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದೆ ಬೇರೆ அதனால அவர் மீனின் வயிற்றுக்குள்ள போனாரு. ಆದಾನ ಆತನ ಮೀನಿನ ಒಳಗೆ அந்த ಹೋದನು. மீன் வயிற்றுக்குள்ள போகும்போது தான் ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಹೋಗೋದ್ರಿಂದ அவருக்கு கஷ்டம் என்னன்னு தெரிய வந்துச்சு. ಆತನಿಗೆ ಕಷ್ಟವೇನೆಂತ உடனே ಗೊತ್ತಾಯ್ತು. மன்றாட்டு வைக்கிறார். ತಕ್ಷಣ ಜ್ಞಾಪನೆ ಮಾಡ್ತಾನೆ. பாதாளத்துக்குள்ள இருக்கிற வண்ணமாகவே அவர் பேசுறார். ಅವನು ಬಾಧಾದಲ್ಲಿ ಇರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. நரகத்துக்குள்ள அவர் வேதனைப்படுறது போலவே பேசுறார். ಆತನ ನರಕದಲ್ಲಿ ವೇದನೆ ಪಡ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் ಮಾತಾಡ್ತಾನೆ. அவர் துக்கத்தையோட வேதனையோட கண்ணீரும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பேசுறார். ಅವನ ದುಃಖವು ಕಣ್ಣೀರು ಮೀನು ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಆತನ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ಇಲ್ಲಿ ಇರುವಂತ இந்த ಪ್ರತಿಯೊಬ್ಬರು யோனா எப்படி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரோ ಯೋನ ಹೇಗೆ ಮೀನು ಹೊಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಇದ್ದನೋ அதே போல நீங்களும் நானும் ஒரு வயிற்றுக்குள்ள இருந்திருக்கிறோம். ಅದೇ ರೀತಿ ನೀವು ನಾವು ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಇದ್ದೀವಿ. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரத்துல ಆ ಹೊಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಇರುವಂತ நமக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ನಮಗೆ ಕಷ್ಟ ಅಂತ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. நமக்கு வேதனைனா என்னன்னு தெரியாது. ನಮಗೆ ವೇದನೆ ಏನಂದ್ರೆ அப்படியே ಗೊತ್ತಿಲ್ಲ. கண்ணை மூடிட்டு உள்ளே இருந்திருப்போம். ಅದು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಒಳಗಡೆ ಇರುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா ಆದರೆ அந்த குழந்தையை சுமக்கிற தாய் இருக்காங்க பாத்தீங்க, ಮಗುವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋ அந்த ತಾಯಿ தாய் ಇದ್ದಾರಲ್ಲ, தான் அதுக்குரிய வேதனையை ಆ அனுபவிக்கிறாங்க. ತಾಯಿಗೆ ಆದ ವೇದನೆ ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. யோனா மீன் வயிற்றுக்குள்ள போனாரு. ಯೋಹನ ಮೀನು ಹೊಟ್ಟೆ ಒಳಗಡೆ ஆனா ಹೋದನು. மீனோ ಆ ಮೀನಾದ அவர் நிமித்த வேதனை அனுபவிச்சுச்சு. ಅವನ ನಿಮಿತ್ತ ವೇದನೆ ಅನುಭವಿಸಿತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஒரு தாயின் கருவில ಒಂದು ತಾಯಿಯ அந்த ಗರ್ಭದಲ್ಲಿ குழந்தை எதுக்குன்னு சொன்னா ಆ ಮಗು ಇರುವುದಾದರೆ அந்த குழந்தையை சுமக்கிற தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும். ಆ ಮಗುವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋ ತಾಯಿಗೆ ವೇದನೆ அந்த ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. வேதனையில எப்படி அவங்க பெற்று எடுக்கிறாங்க,
எடுக்கிறாங்க. ವೇದನೆಗೆ ಎತ್ತಿದ್ದಾರೆ ಅವರು. அப்ப இந்த உலக வாழ்வில ಈ ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ எகிப்துக்குள்ள இருந்த மரண போராட்டத்தை விட ಐಗುಪ್ತದ ಮರಣ ಹೋರಾಟಕ್ಕಿಂತ ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த வேதனை வருகிறது. ಒಂದು ತಾಯಿ ಮಗುವನ್ನು ಹೆರುವಾಗ ವೇದನೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். அப்போ எகிப்துக்குள்ள எப்படி வேதனை அனுபவித்தார்களோ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಹೇಗೆ ವೇದನೆಯನ್ನು ಅವರು அதே ಅನುಭವಿಸಿದರು போல தாய் சுமக்கிற பிள்ளை நிமித்தம் அந்த வேதனை அவங்க வருகிறபடினா ಅದೇ ರೀತಿ ತಾಯಿಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿರೋ ಮಗಳ ನಿಮಿತ್ತ ವೇದನೆ ಬರುತ್ತದೆ ಅಂದರೆ அந்த வேதனைಯಿಂದ அந்த பிள்ளை எப்படி சுமையை இறக்கி வைக்கிறாங்களோ ಆ ವೇದನೆಯಿಂದ ಮಗು ಹೇಗೆ ಇಳಿಸಿ ಇರುತ್ತಾರೋ இங்க சொல்றாரு என்ன சொல்றாங்க ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து ನಮ್ಮನ್ನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆತಂದಿರೋ பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை ಹಾಲು ಜೇನು ಅರಿವಂತದಾಗಿರುವಂತ ಈ ದೇಶವನ್ನು எங்களுக்கு கொடுத்தார். ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. இப்போதும் இதோ கர்த்தாவே ಇಗೋ ಕರ್ತನೆ தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகள் ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಲದ முதல் பலனை கொண்டு வந்து ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು கொண்டு வந்தேன் என்று ತೆಗೆದುಕೊಂಡು சொல்லி ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ அதை உன் தேவனாக கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ಅದನ್ನು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು உன் தேவனாக கர்த்தருடைய சந்ததியில் பணிந்து ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ நல்லா கவனிங்க. இப்போ ಚೆನ್ನಾಗಿ நல்லா இதை நீங்க இந்த ரெவலேஷன் அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். ಈ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இவ எகிப்துக்குள்ள அவங்க பட்ட பாடு கஷ்ட வேதனை தான் இங்க சொல்றாங்க. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇವರು ಪಟ್ಟ ಕಷ್ಟ ವೇದನೆ நான் என்ன சொல்றேன்னா ஒரு கருவை சுமப்பதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ ಒಂದು ಗರ್ಭವನ್ನು ಕೊಡ್ತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಎಷ್ಟು அந்த ಕಷ್ಟಪಡ್ತೀಯೋ கஷ்டத்தின் பலனாக ಆ ಕಷ್ಟದ உன் பிள்ளைகள் வழியிலிருந்து ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ದಾರಿಯಿಂದ ஆமென் கர்த்தருக்கு முதல் பலனை கொடுக்க வேண்டும். ಅದು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿ ಕೊಡಬೇಕು. ஹalleluya. இங்க பாலும் தேடி ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு வந்த அந்த மகிமையை ಇಲ್ಲಿ ಜೇನು ಹಾಲು ಅರಿವಂತದ ದೇಶಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಕರ್ತನು. ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க கர்த்தரை பணிந்து கொள்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ಅದು ನೀವು ಕರ್ತನ ನಮಸ್ಕರಿಸುವಂತ ಒಂದೊಂದು உங்கள் ರೀತಿಯಲ್ಲಿಯೂ நெருக்கங்களை நினைச்சு ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನೆನೆಸಿ உங்கள் வருத்தங்களை நினைச்சு ನಿಮ್ಮ ಬಾಧೆಗಳನ್ನು உங்க ನೆನೆಸಿ வேதனைகளை நினைச்சு ನಿಮ್ಮ ವೇದನೆಗಳನ್ನು ನೆನೆಸಿ கர்த்தருக்கு கொடுப்பதில முந்திக்கொள்ளணும். ದೇವರಿಗೆ ಕೊಡಲು ಮುಂಜಾರಿ ಹೋಗಬೇಕು. கர்த்தருக்கு கொடுப்பதில முந்திக்கொள்ளணும். ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இப்ப அதுல 12வது வசனம் சொல்லுகிறது ಅದು 10ನೇ ವಾಕ್ಯ தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே ದಶಾಂಶ ಕೊಡಬೇಕಾದ 3ನೇ நீ ವರ್ಷದಲ್ಲಿ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து ನಿನ್ನ ವರಮಾನ ಹತ್ತದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ஹalleluya எத்தனைங்க 10ல ஒரு பாகம். ஆமென். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். உன் பிள்ளைகள் நிமித்தம் ನಿನ್ನ ಮಕ್ಕಳ நிமித்தம் ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವೇ சம்பாதிக்கிற சம்பாத்தனையில ಕಷ್ಟಪಡುವ ವರಮಾನದಲ್ಲಿ நீ வயல்வெளியில போய் அறுவடை செய்யல. ನಿನ್ನ ಹೊಲದಲ್ಲಿ ಕೊಳೆ ஆனா உன் ஞானத்தினாலும் புத்தினாலும் கர்த்தனுக்கு கொடுத்த படிப்பு நிமித்தமோ ಜ್ಞಾನದಿಂದ ಬುದ್ಧಿಯಿಂದ ದೇವರು ಕೊಡುವಂತ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ அல்லது படிப்பே இல்லாத கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலும் புத்தியினாலும் வேலை நிமித்தமோ ಅಥವಾ ನಿನಗೆ ಯಾವುದು ಓದುವಂತ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ಜ್ಞಾನದಿಂದಲೂ நீ வாங்குற சம்பாத்தனத்துல 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு கொடுக்கணும். ನೀನು ಕೊಡುವಂತ ವರಮಾನ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕು. இங்க ஊழியக்கார வந்து போதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ಸೇವಕರು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ நீ ಇಲ್ಲ. கொடுத்துட்டா ஏன் வந்து அவர் போதிக்கிறாரு? ನೀನು ಕೊಟ್ಟ ಆತನೇಕೆ ಉಪದೇಶ அப்ப ಮಾಡ್ತಾರೆ? வேதத்தை படிக்கிற மனுஷனுக்கு தான் அது என்னன்னு தெரியும். ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವವರಿಗೆ ಅದು ಏನಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இங்கே 10ல் 1 பங்கை ಇಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವು கர்த்தருக்கு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರಿಗೆ ಕೊಡಿನ ಸತ್ಯ. எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது? ಹೇಗೆ ಕರ್ತನು ಗಣಪಡಿಸುವುದು? உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ನಿಜವಾಗಿ ಗಣಪಡಿಸಬೇಕು. இரண்டாவது சொல்லுகிறது ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಗಣಪಡಿಸುವುದು? பரிசுத்தமாய் கனம் பண்ண வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಗಣಪಡಿಸಬೇಕು. மூன்றாவது சொல்லுகிறது ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಗಣಪಡಿಸುವುದು? முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ನಿನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸಂಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ ಆತನ್ನೇ ಗಣಪಡಿಸಬೇಕು. இந்த மூன்று விதத்தையும் ಈ ಮೂರು ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து புறப்பட்ட இந்த ஆபிரகாம் நிறைவேற்றினார். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿದ್ಯನ್ನಾಗಿ ಆಬ್ರಹಾಮ இந்த ನೆರವೇರಿಸಿದನು. மூன்று காரியத்தை அவர் நிறைவேற்றார். ಈ ಮೂರು ಕಾರ್ಯವನ್ನು ಆತ ನೆರವೇರಿಸಿದನು. அதனாலதான் கர்த்தர் அவரை மகா பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை தரார். ಆದ ದೇವರು ಮಹಾ ಮೇನ್ಮೆಯಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ஆதியாகமம் 24 முதல் வசனத்தில் சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 24 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே தேவ வார்த்தை இப்படியாய் பேசுகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಾತಿಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ.
ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். 24 முதல் வசனம் சொல்லுகிறது, 24 முதலನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, இன்னும் எனக்கு முதிர் வயது ஆகல, ಇನ್ನು ನನಗೆ ಹೆಚ್ಚು இன்னும் ವಯಸ್ಸಾಗಿಲ್ಲ, இளம் வயதா தான் இருக்கிறேன். ಇನ್ನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಾಗಿನೇ ಇದ್ದೀನಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நான் ಹೇಳಿ, இன்னும் முதிர் வயது ஆகல, ನನಗೆ ಇನ್ನು இன்னும் ವಯಸ್ಸಾಗಲಿಲ್ಲ, நான் கோல் பிடிக்கல, ನಾನು ದೊಣ್ಣೆ இன்னும் ಇರಲಿಲ್ಲ, நான் தடி பிடிக்கல, ಇನ್ನು ಕೋಲು நான் ಇರಲಿಲ್ಲ, யாருடைய பலத்தில் நடக்கல, ನಾನು ಯಾರ ಬಲದಿಂದ ಇಲ್ಲ, கர்த்தருடைய பலத்தில் நான் நடக்கிறேன். ದೇವರ ಬಲದಿಂದಲೇ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ಆಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದ என்னை ದೇವರು ஆசீர்வதிப்பதாக. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. கரப்படி சொல்லுங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿ, என்னை ஆசீர்வதிப்பதாக. ನನ್ನನ್ನು ஏன் ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? ಏನಕ್ಕೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ இப்ப இந்த ಆಶೀರ್ವದಿಸಿದರು? 3 காரியத்தை சுருக்கமா பார்த்தறலாம். ಈ 3 ಕಾರ್ಯ ಚುರುಕಾಗಿ முதல் ನೋಡೋಣ. காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, ஆபிரகாம் கர்த்தரை எப்படி கனம் பண்ணினார்? ಆಬ್ರಹಾಮ್ ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಗಣಪಡಿಸಿದನು, எந்த விதத்துல கனம் பண்ணினார்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்க ಗಣಪಡಿಸಿದನು. முதல் கணம் பார்க்கும்போது ಮೊದಲನೇ ಗಣವನ್ನು ನೋಡುವಾಗ மனுஷனுக்கு கொடுப்பதில் அவர் முந்திக் கொள்ளுகிற ஒரு கணம் இருந்தது. ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡಲು ಮುಂಚಟ್ಟಿ ಹೋದನು. அப்ப இங்க கவனிங்க, ಗಮನಿಸಿ, முதல் இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ಆಬ್ರಹಾಮ್ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ மனுஷனுக்கு கொடுப்பதில், ಮನುಷ್ಯನಿಗೆ மனுஷனை ಕೊಡುವುದರಲ್ಲಿ, கனப்படுத்துவதில் ಮನುಷ್ಯನು ಗಣಪಡಿಸುವುದರಲ್ಲಿ கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದನು. ஹalleluya. ஹalleluya. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுக்கும்போது ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ இங்கே லோத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಲೋಟ್ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದನು. இந்த லோத் ಈ ಲೋಟನು இந்த ஆபிரகாமோடு இருந்த நாட்களை விட்டு ಆಬ್ರಹಾಮ್ ಜೊತೆ ಇದ್ದ ದಿನಗಳನ್ನು ಬಿಟ್ಟು இவர் அவருடைய குடும்பத்தாரும் தனிமையாய் சென்றார்கள். ಇವರ ಕುಟುಂಬ ಒಂಟಿಯಾಗಿ ಹೋದರು. சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேராக போய் ಸೋದೋಮ್ ಕುಮಾರ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗಿ அங்க ஒரு கூடாரத்தை போட்டு ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಡಾರವನ್ನು அங்கே ಹಾಕಿ வாசம் பண்ணி ಅಲ್ಲಿ கொண்டிருந்தார்கள். ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. எதிர்பாராத வேதத்துல ಇದನ್ನು ನೋಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ 4 விதமான ராஜாக்கள் எழும்பி 4 ರೀತಿಯಾದ ಅರಸುಗಳು ಬಂದು இந்த லோத்தியும் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை சேர்ந்தவர்களும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். ಈ ಲೋಟನ್ನು ಅವರು ಸೇರಿದ ಎಲ್ಲಾ ವಂಶಗಳು ಅವರು ಸೆರೆ ಹಿಡಿದರು. இந்த லோத்து அவருடைய குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டது. ಈ ಲೋಟನ ಅವರ ಕುಟುಂಬ ಸೆರೆ ಒಳಗಾದರು. அங்கிருந்த எல்லாவற்றையும் வந்தவர்கள் வாரிக்கொண்டு போனார்கள். ಅಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ಬಂದವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. இதை கேட்ட இந்த ஆபிரகாமோ, ಇದನ್ನು ಕೇಳಿದ ಆಬ್ರಹಾಮನು, கோலும் தடியுமாய் இருக்கிற இவர், ಕೋಲು ದೊಣ್ಣೆಯಾಗಿರುವಂತ ಇವನು, இவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ಈತನು ಮಾಡಿದ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? அவருடைய வேலைக்காரர்கள், வேலைக்காக வைத்திருந்த வேலைக்காரர்கள், ಅವರು ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಕೆಲಸಗಾರರು, எதுக்கு வேலைக்காரர்களாக? ಏನಕ್ಕೆ ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களுக்கு பின்னால இருந்த வேலைக்காரர்கள். ಕುರಿಗಳು ದನಗಳು ಒಂಟೆಗಳಿಂದ ಕೆಲಸದವರು. நீங்க வேதத்தை நன்றாக படிங்க, ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ, எடுத்துக்கொள்ளுங்க அந்த அத்தியாயத்தை. ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. 318 பேரை வைத்து 318 ಜನರನ್ನು ಇಟ್ಟು அந்த 4 ராஜாக்களை எதிர்நோக்கி போய் 4 ಅರಸರು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡಿ ಹೋಗಿ அவர் யுத்தத்தை வீரனாக ஜெயம் எடுத்தார். ಅದನ್ನು ಯುದ್ಧವನ್ನು ವೀರವಾಗಿ ಗೆಲ್ಲಿದನು. அங்கே கொள்ளையாகி கொண்டு போன அனைத்து பொருட்களும் மீட்டு கொண்டு வந்தார். ಅಲ್ಲಿ ಕಳ್ಳತನವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ವಿಮೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದನು. இப்ப வாசிங்க 18வது வசனத்தை வாசிங்க. 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. தேவனுடைய ஆசாரனாய் இருந்து சாலேமின் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமென். 11வது வசனம் படிங்க. அவர்கள் சோதோமேவிலும் கோமோரேவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜனத்தார்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆமென். கொண்டு போன அனைத்து பொருட்களையும் ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ ಎಲ್ಲವನ್ನು இந்த ஆபிரகாமும் 318 பேரும் ಈ ಆಬ್ರಹಾಮನ 318 ಜನರು செய்து ಯುದ್ಧ ಮಾಡಿ அந்த பொருட்களை திருப்பி கொண்டு ಆ வந்தார்கள். ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. ஹalleluya, 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 ஹalleluya. அந்த பொருட்களை திருப்பி கொண்டு வந்தபடினால ಆ ವಸ್ತುಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರಿಂದಲೇ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ಗಮನಿಸಿರಿ. இப்போ 19 20 பார்க்கலாம். 19 20 அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ಉನ್ನತವಾದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಬರಲಿ. உன் சத்துருக்களை ನಿನ್ನ உன் ಶತ್ರುಗಳನ್ನು கையில் ஒப்புக்கொடுத்த ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ உன்னதமான ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರುವ தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ಉನ್ನತವಾದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ நல்லா ಹೇಳಿದನು. கவனிங்க. யார் சொன்னது? ಯಾರು இந்த ಹೇಳಿದ್ದು? மெல்கிசேதேக் சொன்ன ஒரு வார்த்தை. ಇಲ್ಲಿ ಮೆಲ್ಕಿಸೆದೇಕಿ ಅರಸನು அந்த ಹೇಳಿದ್ದು. வார்த்தை கேட்ட ஆபிரகாம்
ஆபிரகாம் ಆ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಆಬ್ರಹಾಮನು இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் தசம பாகம் கொடுத்தா. ಇವನಿಗೆ ಆಬ್ರಹಾಮ್ ಎಲ್ಲದ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟನು. ஒரே ஒரு வாழ்த்துதல், அந்த வாழ்த்துதல் இந்த ஆபிரகாம் இருதயத்தில் பட்டது. ಒಂದೇ ಒಂದು ಶುಭಗಳು ಆದ ಹೃದಯಕ್ಕೆ ಮುಟ್ಟಿತು. என்ன பட்டது? ಏನ್ ಮಾತು? அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதிಸಿ வானத்து பூமி உடையவராக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಒಡೆಯವನಾಗಿರುವಂತ ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದವು ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வார்த்தையை இந்த ஆபிரகாம் கேட்டபோது ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಮಾತು ಆಬ್ರಹಾಮ್ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ உடனே ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? ತಕ್ಷಣ ಆಬ್ರಹಾಮ್ ಏನ್ ಮಾಡಿದ அவருக்கு ಗೊತ್ತಾ? தசம பாகம் கொடுக்கிறார். ಆತನಿಗೆ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟನು. ஏன் தசம பாகம் கொடுக்கிறார்? ಏನಿಗೆ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟನು? அவர் கர்த்தரை உயர்த்தி சொல்லுகிறார். ಅವನು ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. மனிதன அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ, கர்த்தரை உயர்த்தி பேசுகிறார். ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. கர்த்தரை உயர்த்தி பேசுகிறவர்களுக்கு ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಮಾತಾಡುವವರಿಗೆ கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. நீங்க கர்த்தரை உயர்த்தி நீங்க பேசும்போது ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸಿ ಮಾತಾಡುವಾಗ உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಎತ್ತಿಸಿ இங்க ಆಶೀರ್ವದಿಸುವರು. அந்த மனுஷன் பேசின உடனே ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಮಾತಾಡಿದ ಕೂಡಲೇ இந்த ஆபிரகாம் சொல்றாரு, ಆಬ್ರಹಾಮ್ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் சொல்லிய வார்த்தையின் பின்பு ಆತನು ಹೇಳಿದ ಮಾತ ನಂತರ அவனுக்கு தசம பாகத்தை கொடுத்தார். ಆತನಿಗೆ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟನು. அப்ப இந்த சோதமின் ராஜா ಈ ಸೋದಮನ ಅರಸನು ஆபிரகாமை நோக்கி, ಆಬ್ರಹಾಮನ್ ನೋಡಿ, ஜனங்களை எனக்கு தாரும், ಜನಾಂಗಗಳನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ, பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ಈ ವಸ್ತುಗಳು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. தசம பாகம் கொடுத்த உடனே ದಶಾಂಶ ಕೊಟ್ಟಿದ ಕೂಡಲೇ சொல்றான், ಈತನು ಹೇಳುತ್ತಾನೆ, எப்பா ಅಪ್ಪ ஆபிரகாமே, ಆಬ್ರಹಾಮೇ, உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ದೇವರು பூமி உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்கிட்ட இருக்கு. ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಬಳಿ ಇದೆ. அதனால ಆದ್ದರಿಂದಲೇ நீ எனக்கு தசம பாகம் கொடுத்து நல்லதுதான். ನೀನು ನನಗೆ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟಿದ್ದು ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, இப்போ ಈವಾಗಲೇ உன்கிட்ட இருக்கிற ஜனத்தை ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವ ಜನಗಳನ್ನು என்கிட்ட கொடுத்துரு. ನನಗೆ ಕೊಡು. நீ போய் யுத்தம் செய்து எல்லா பொருட்களும் திருப்பி கொண்டு வந்து பாத்தியா? ನೀನು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದೆಯಲ್ಲ, அந்த பொருள் எல்லாம் நீயே வச்சுக்கோ. ಆ ವಸ್ತುಗಳು ನೀನೇ ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. ஹல்லேலூயா. ஹalleluya. நாமளா இருந்தா என்ன சொல்லி இருப்பான்? ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳುತ್ತೇವೆ? ரொம்ப நாள் காத்திருந்தேன் ஐயா, ತುಂಬಾ ದಿನ இதுக்காக கண்ணீர் விட்டையா, ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. அப்படி அழிக்குமா இல்லையா? ಹಾಗೆ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀವಾ ಇಲ್ವಾ? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ನಾನು ತುಂಬಾ எங்க ಕಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, அம்மா கஷ்டப்படுறாங்க, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, என் மனைவி கஷ்டப்படுறாங்க, ನಮ್ಮ ಹೆಂಡತಿ எங்க ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, மாமியார் கஷ்டப்படுறாங்க, ನಮ್ಮ ಅತ್ತೆ என் ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, மச்சான் கஷ்டப்படுறான். ನನ್ನ ಮೈದ இத ಕಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நானே அழிக்குமா இல்லையா? ನಾನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀವಾ ஆனா ಇಲ್ವಾ? ஆபிரகாம் அதை செய்யல. ಆದ್ರೆ ಆಬ್ರಹಾಮ್ ಅದನ್ನ அவர் ಮಾಡಿಲ್ಲ. சொல்றார் பாருங்க அடுத்த ಅವ್ರು வசனத்துல, ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அதற்கு ஆபிரகாம் ಅದಕ್ಕೆ ಆಬ್ರಹಾಮ್ சோதோமின் ராஜாவை பார்த்து, ಸೋದಮನ ಅರಸನ್ ನೋಡಿ, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று ಆಬ್ರಹಾಮನ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ நீ ಮಾಡಿದ್ದೇನೆ. சொல்லாதபடிக்கு ನೀವು ಹೇಳದಂತೆ நான் ஒரு சரட்டையாகிலும் ನಾನು ಒಂದು பாதரட்சின் வரையாகிலும் ಪಾದರಕ್ಷೆಗಳಾಗಿಯೂ உமக்கு உண்டானவைகளில் ನಿಮಗೆ ಉಂಟಾಗಿ யாதொன்று நான் எடுத்துக்கொள்ளு. ಯಾವುದು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். நான் உமக்கு கொடுப்பதை கொடுத்துட்டேன், ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ಕೊಟ್ಟು நான் ಬಿಟ್ಟೆ. திருப்பி கொண்டு வருவதையும் கொண்டு வந்துட்டேன். ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. இதனால நீர் என்னை வந்து உம்முடைய ஆசீர்வாதத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு நீ நினைக்க வேண்டாம். ಇದು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಂಬಾರದು. ஹல்லேலூயா. ஹalleluya. கீழ சொல்றார் பாருங்க, ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, இந்த ராஜா எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ ಈ ಅರಸನು ಯಾವ ಮಾತನ್ನು அதே ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೋ வார்த்தையை இங்க ஆபிரகாம் பயன்படுத்துறார். ಅದೇ ಮಾತು ಆಬ್ರಹಾಮ್ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. ராஜா என்ன பயன்படுத்தினார்? ರಾಜ ಏ ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாவதாக 19 வசனம் சொல்றாரு. ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಆಬ್ರಹಾಮಿಗೆ ಉಂಟಾಗಲಿ. இப்ப 23வது வசனத்துல இந்த ஆபிரகாம் திருப்பி அடிக்கிறார் பாருங்க. 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ್ ಹಿಂತಿರುಗಿ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. வானத்தையும் பூமி உண்டாக்கினவராகிய ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡದಿರುವಾಗ உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ಉನ್ನತವಾಗಿ ದೇವರಿಗೆ ನೇರಾಗಿ என் கையை உயர்த்துகிறேன். ನನ್ನ ಹಸ್ತವನ್ನು ಎತ್ತಿಸುತ್ತೇನೆ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம யூதாசை போல ஆசைப்படக்கூடாது. ನಾವು ಯೂದಾಸನಾಗಿ ಆಸೆ ಪಡಬಾರದು. நாம இந்த கேயாசி போல ஆசைப்படக்கூடாது. ಕೇಯಾಜಿಯಾಗಿ ಆಸೆ ಪಡಬಾರದು. அனனியா சப்பிரா போல ஆசைப்படக்கூடாது. ಅನನ್ಯ ಸಪ್ಪಿರಲಾಗಿ ಆಸೆ அதற்கு ಪಡಬಾರದು. எடுத்துக்காட்டு தான் இந்த ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை. ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣವಾಗಿನೇ வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் கரத்தை உயர்த்துவேன். ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ನನ್ನ உன் கரத்தை நீ ஆண்டவருக்கு நேரா உயர்த்தும் போது ನಿನ್ನ ಕೈ ದೇವರಿಗಾಗಿ ಎತ್ತುವಾಗ நீ யூதாச போல நிக்க முடியாது. ಯೂದಾಸಾಗಿ நீ ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இந்த கேயாசி போல இருக்க முடியாது. ಕೇಯಾಜಿಯಾಗಿ ಇರಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, இந்த
இந்த அனனியா சப்பிரா போல இருக்க முடியாது. ಅನನೀಯಲ್ ಸಪ್ಪಿರಲಾಗಿ யூதாஸ் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டான். ಯೂದಾಸ್ 30 ಬೆಳ್ಳಿ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಆಸೆಪಟ್ಟನು. பட்டம் பதவிக்கு ஆசைப்பட்டான். ಪದವಿಗಾಗಿ ಆಸೆಪಟ್ಟನು. உன்னத குமாரனை காட்டி கொடுத்து 30 காசு வாங்கி பிரயோஜனமே இல்லை. ಉನ್ನತವಾದ ಕುಮಾರನಿಗೆ 30 ಕಾಸು ತೋರಿಸಿಕೊಟ್ಟು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. நாண்டு கொண்டு செத்தான். ನೇಣಾಕಿ ಸತ್ತನು. ஹalleluya. ஹalleluya. இந்த கேயாசி ಈ ಕೇಯಾಜಿಕನು எலிசா வேண்டாம் என்று சொல்லின அந்த கிஃப்ட் ಎಲಿಸಾ ಬೇಡ ಅಂತ ಆ ಬಹುಮಾನವನ್ನು இந்த கேயாசி நாகமானை பின்பற்றி ಈ ಕೇಯಾಸಿ ನಾಮನ ಹಿಂಬಾಲಿಸಿ அவங்க கொண்டு வந்த வெகுமதிகளை இவர் வாங்குகிறார். ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡ ಬಹುಮಾನವನ್ನು அப்பொழுது ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த கேயாசி பார்த்து எலிசா சொல்ற வார்த்தை என்ன? ಅವಾಗ ಕೇಯಾಜಿ ನೋಡಿ ಎಲಿಸಾ இது வாங்குற காலம் அல்ல, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ இது கொடுக்கிற காலமாய் இருக்கிறது. ಕೊಡುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ. நீ எப்படி பின்பற்றி இதை வாங்கினாய்? ನೀನು ಹೇಗೆ ಹಿಂಬಾಲಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡೆ? ஹalleluya. ஹalleluya. எப்படி இதை வாங்கினாய்? ನೀನು ಹೇಗೆ நீ ತೆಗೆದುಕೊಂಡೆ? வாங்கினபடினால் ತೆಗೆದುಕೊಂಡ ಇರುವುದರಿಂದಲೇ நீயும் இப்பொழுது ನೀನು ಈವಾಗಲೇ நாகமானுக்குள்ள இருந்த அனைத்து குஷ்டரோக வியாதி உன்மேல் வருவதாக. ನಾಗಮಾನ್ ಮೇಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕುಷ್ಠ ರೋಗಗಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರಲಿ. ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாவற்றையும் விற்று ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அங்கே இருக்கிற ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தீர்மானிக்கிற தீர்மானப்படி தான் நடக்க வேண்டும். ಅಪೊಸ್ತಲರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರ ಬಳಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ಅದನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡಬೇಕು. ஆனால் அனனியா சப்பீரால் அதை செய்யவில்லை. ಆದ್ರೆ ಅನನೀಯ ಸಪ್ಪಿರ ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்க விற்றதில் ஒரு பங்கை அவர்கள் ஒளிச்சு வைத்துக் கொண்டார்கள். ಅವರು ಮಾರಿದ ಒಂದು ಭಾಗ ತೆಗೆದು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡರು. கணவன் பொய் சொன்னான், ಗಂಡ ಸುಳ್ಳಾಡಿದನು, செத்து போனான். ಸತ್ತೋದನು. மனைவி பொய் சொன்னாள், ಹೆಂಡತಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದಳು, செத்து போனாள். ಸತ್ತೋದಳು. என கண்பு தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ இன்றைக்கு ಜನರೇ, இந்த ஆபிரகாம் கற்றுக் கொடுப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ ಹೇಳಿಕೊಳ್ಳೋದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தில் ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ நீங்க ಸಮಯವನ್ನು யூதாசை போல மாறாதீர்கள். ನೀವು ಯೂದಾಸ್ ಆಗಿ இந்த ಮಾರ್ಪಡಬಾರದು. கேயாசி போல மாறாதீர்கள். ಕೇಯಾಜ್ ಆಗಿರಬಾರದು. இந்த அனனியா சப்பிரா போல இருக்க வேண்டாம். ಅನನೀಯ ಸಪ್ಪಿರ ಆಗಿರಬಾರದು. இவங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ಇವರ ಜೀವಿತವನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவும் பலத்தையும் சுகத்தையும் தந்திருக்கிறார். ದೇವರು ಜ್ಞಾನ ಬುದ್ಧಿ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்க கரத்தை உயர்த்துங்கள். ನಿಮ್ಮ ಕರವನ್ನು ಎತ್ತಿರಿ. உன்னத தேவனுக்கு நேரா உயர்த்தி ಉನ್ನತ ದೇವರಾಗಿ அங்கிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பிடிங்க. ಅಲ್ಲಿಂದ ಬರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அது உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತದೆ. குறுக்கு வழியில போய் சம்பாதிக்க வேண்டாம். ನೀವು ತಪ್ಪಾದ ಬೇರೆ 10 ದಾರಿಯಲ್ಲಿ ரூபாய் ಹೋಗಿ போட்டா ವರಮಾನ 20 ரூபாய் ಮಾಡಬಾರದು. வருதா? 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತದಾ? ஒரு வேலை வாங்கினா அந்த வேலையில நமக்கு லாபம் இருக்கிறதா? ಒಂದು ಕೆಲಸ ಬಂದರೆ ನಿಮಗೆ ಲಾಭವಿದೆಯಾ? ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னா ಒಂದು ವಸ್ತು அந்த ತೆಗೆದುಕೊಂಡು பொருள்ல ಬಂದರೆ நமக்கு லாபம் இருக்கிறதா? ಅದು ನಮಗೆ ಲಾಭವಿದೆಯಾ? இப்படி நீங்கள் ஆமை குறுக்கு வழியில போக கூடாது. ಹೀಗೆ ನೀವು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ இந்த ಹೋಗಬಾರದು. ஆபிரகாம போல சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். ಈ ಆಬ್ರಹಾಮ ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ வானத்தையும் ಹೇಳಬೇಕು. பூமி உண்டாக்கின கர்த்தரால ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರಿಂದಲೇ என் ஆசீர்வாதம் நிரம்ப, ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವು என் ತುಂಬುತ್ತದೆ. கரத்தை நான் உயர்த்துவேன். ನನ್ನ ಕರವನ್ನು ಎತ್ತುವನು. உன்னதத்தின் அந்த ஆசீர்வாதம் என் மேல வரும். ಉನ್ನತನ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದು. ஒரு ஆமென் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ಆಮೇಲೆ ಕರವನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. உன் பொருள் எனக்கு வேணாம், ನನ್ನ ವಸ್ತು ನನಗೆ உன் ಬೇಕು. ஆஸ்தி எனக்கு வேணாம், ನಿನ್ನ ಆಸ್ತಿ ನನಗೆ ಬೇಕು. உன் சம்பாதனை எனக்கு வேணாம். ನಿನ್ನ ವರಮಾನ ನನಗೆ ಬೇಕು. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವರು. இந்த ஆபிரகாம் இதைத்தான் சொல்றேன். ಈ ಆಬ್ರಹಾಮ ಇದನ್ನೇ ಹೇಳಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 இரண்டாவது இந்த ஆபிரகாம் இடத்துல பிடிச்ச ஒரு காரியம், ಎರಡನೇದಾಗಿ ಆಬ್ರಹಾಮ ಬಳಿ ಇಷ್ಟವಾಗಿ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அங்கே ஆபிரகாம் தன் வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு நேரா உட்கார்ந்து இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ ತನ್ನ ಮನೆ ಬಾಗಿಲು ಆಚೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் தன் வீட்டுக்கு வாசலுக்கு நேரா உட்கார்ந்து இருக்கும் பொழுது ತನ್ನ ಆಬ್ರಹಾಮ ಮನೆ ಒಳಗಡೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. திடீர் என்று சொல்லி 3 புருஷர்கள் அந்த வழியாய் வருகிறார்கள். ತಕ್ಷಣ 3 ವ್ಯಕ್ತಿಗಳು ಆ ಕಡೆ ಬರುತ್ತಾರೆ. யார் எவரென்று தெரியவில்லை. ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இவர் எழுந்து ஓடி போய் ಎದ್ದು ಓಡಿ ಹೋಗಿ அந்த 3 புருஷர்களும் தங்களுடைய வீட்டுக்கு முன்னால வந்து இளைப்பாறும்படி வருந்துகிறார். ಆ 3 ಪುರುಷರು ತನ್ನ ಮನೆಗೆ ಬರಬೇಕು ಅಂತ ನೀನು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ ಕರೆಯುತ್ತಾನೆ. இவருடைய வருந்தி அழைக்கிற அழைப்பின் பிரகாரம் ಇವನು ಕರೆಯುವಂತ ಕರೆ ಪ್ರಕಾರವೇ இந்த 3 புருஷர்கள் வருகிறார்கள். ಈ 3 ಮಂದಿ ಪುರುಷರು ಹೋಗುತ್ತಾರೆ. வீட்டுக்கு முன்பாக உட்காருகிறார்கள். ಅವರು ಮನೆ ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உங்கள் பாதங்களை கழுவி ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು நீங்கள் ತೊಳೆದು உங்கள் இருதயத்தை குளிர பண்ணி ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತಂಪಾದದಾಗಿ கொஞ்சம் ಮಾರ್ಪಡಿಸಿ தண்ணீரை குடிங்கள் என்று சொல்லுகிறார். ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಕುಡಿಯಿರಿ ಎಂದು அல்லது ಹೇಳುತ್ತಾರೆ. திராட்சை ரசத்தை குடிங்கள் என்று சொல்லுகிறார். ದ್ರಾಕ್ಷಿ ರಸವನ್ನು ಕುಡಿಯಿರಿ ಎಂದು அவர்கள் ಹೇಳುತ್ತಾರೆ. சரி என்று சொன்ன நேரத்தில் ಅವರು ಸರಿ ಅಂತ ಹೇಳುವ அவருடைய ಸಮಯದಲ್ಲಿ இருதயத்தை குளிர பண்ணும்படி அவர் கொடுத்த அந்த நேரத்தில் ಅವರು ಹೃದಯವನ್ನು ತಂಪಾಗಿ ಮಾಡುವಂತ ಆ ಸಮಯದಲ್ಲಿ நீங்கள் சற்று நேரம் இப்படி அமர்ந்தால் ಸ್ವಲ್ಪ ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡರು. உங்கள்
வயிற்றுக்கு ஒரு போஜனத்தை நான் கொடுப்பேன். ನಿಮಗೆ ಹೊಟ್ಟೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಊಟವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நீங்க சற்று நேரம் இருந்தால் போதும். ನೀವು ಸ್ವಲ್ಪ ತಿಂದ್ರೆ ಸಾಕು. நீங்க சாப்பிட்டு போகலாமே. ನೀವು ತಿಂದು ಹೋಗಬಹುದಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உங்க வீட்டுக்கு அருகே ஒரு பிச்சைக்காரனோ ನಿಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಒಂದು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವವರು அல்லது உங்க வீட்டுக்கு செக் பண்ற ஒரு மனிதனோ ಅಥವಾ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯೋ உங்க மீட்டரை பார்த்து உங்களுக்கு பில் கொடுக்கறவனோ வந்தா ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕರೆಂಟ್ ನೋಡಿ ಬಿಲ್ ಕೊಡುವವರಾಗಿ ಬಂದರು வாரும் என் வீட்டுக்குள் உட்காருவோம் பாதத்தை கழுவோம் என்று சொல்லுவோமா? ಬನ್ನಿರಿ ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. யாரோ 2 பேரோ 3 பேரோ வராங்க அந்த வழியா ಯಾರು ಇಬ್ಬರು ಮೂರು ದಾರಿಯಲ್ಲಿ ஓடி போய் கரம் பிடிச்சு இழுத்துட்டு போய் வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவோமா? ಬನ್ನಿರಿ ಬನ್ನಿರಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಾ? ஹalleluya. ஹalleluya. அவ்வளவு நம்ம புத்தி கெட்டவர்களா? ನಾವು ಅಷ್ಟು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರಾ? ஹalleluya. ಆಮೆನ್. இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் புத்திசாலிகள். ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಬುದ್ಧಿವಂತರು. நான் தான் புத்திசாலியா இல்ல. ನಾನೇ ಬುದ್ಧಿ நீங்க ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದೇನೆ. எல்லாம் புத்திசாலிங்க தான். ನೀವೆಲ್ಲ ಬುದ್ಧಿವಂತರೇ. ஹalleluya. ஹalleluya. அறிவிலே தேறினவர்கள். ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ஞானத்தில் முந்தினவர்கள். ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಮುಂದಟ್ಟೆ எதை ಉಳ್ಳವರು. செய்வதற்கும் தைரியமாய் இருப்பவர்கள். ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿರುವವರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. அங்கே ஆபிரகாம் வார்த்தைக்கு இணங்கின இந்த 3 புருஷர்கள் ಆಬ್ರಹಾಮನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾದ 3 ಪುರುಷರು அங்கே அமர்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ಅವಾಗ ಆಬ್ರಹಾಮ ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க என்ன பண்ணுகிறார்? தன் வேலைக்காரை கூப்பிடுகிறார். ತಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஒரு நல்ல கொழுத்த அங்கே இளங்கன்றை ஒன்று பிடிக்க சொல்லுகிறார். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕರುವನ್ನು ಅಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು அதை சமைக்க சொல்லுகிறார். ಅದನ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡಿ தன் ಕೇಳುತ್ತಾನೆ. மனைவிடத்தில் ஓடுகிறார். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಓಡುತ್ತಾನೆ. 3 படி மாவு எடுத்து ரொட்டி போட சொல்லுகிறார். 3 ಪಡಿ ಹಿಟ್ಟನ್ನು ತೆಗೆದು ರೊಟ್ಟಿ ಮಾಡಿ. அந்த மனைவி ஏன் எதுக்குன்னு கேட்கல. ಆ ಹೆಂಡತಿ ಏನಕ್ಕಾಗಿ ಅಂತ ಏನು ಕೇಳಿಲ್ಲ. 3 kg மாவு எடுத்து கட்டாம போட்டான்னு அடிச்சு அங்க ரொட்டி போட்டாங்க. 3 ಕೆಜಿ ಹಿಟ್ಟು ತೆಗೆದು ತಕ್ಷಣ அங்க ರೊಟ್ಟಿ வேலைக்கார ಮಾಡ್ತಾರೆ. போய் ಹೋಗಿ மாட்டை பிடிச்சு அடிச்சு என்ன செய்றாங்க? ಆ ಕರುವನ್ನು ತೆಗೆದು ಕೊಯ್ದು நல்ல சமைச்சு ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த 3 புருஷர்களுக்கு கொடுக்கிறார். ಈ 3 ಪುರುಷರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இப்பதான் நடக்கிறது என்ன தெரியுமா? ಇವಾಗ ನಡೆದು ಏನು ಗೊತ್ತಾ? அந்த 3 புருஷர்கள் சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டுட்டு ಆ 3 ಪುರುಷರು ತಿಂದು ಒಂದು ಆಕಳು ಬಿಟ್ಟು உன் மனைவியாகிய ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿರುವಂತ சாராள் எங்கே? ಸಾರಾಳ್ ಎಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಆಮೆನ್. அந்த காலத்துல ಆ ಕಾಲದಲ್ಲಿ யாரோ வெளியில இருந்து வந்தா ಯಾರು ಹೊರಗಡೆಯಿಂದ ಬಂದರೆ மனைவிமார்க வந்து முகத்தை காட்ட மாட்டாங்க. ಹೆಂಡತಿಯವರು ಬಂದು ಅವರ ಮುಖವನ್ನು ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. இந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? மனைவிமார்க முந்து கால் மேல கால் போட்டு டிங் டிங்னு ஆடி உட்கார்ந்திருப்பாங்க. ಹೆಂಡತಿಯವರು ಕಾಲ್ ಮೇಲೆ ಕಾಲು ಹಾಕೊಂಡು ಹಾಗೆ கையில ஒரு ಅಲ್ಲಾಡಿಸ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ரிமோட் வர வச்சுக்குவாங்க. ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ರಿಮೋಟ್ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. புருஷன் அடுப்படிக்கும் ஆளுக்கும் போய் வருவார். ಗಂಡ ಕಿಚನ್ಗೂ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಆಳ್ಗೆ ಹೋಗಿ ಹೋಗಿ ஆனா ಬರ್ತಾನೆ. மனைவி தான் கால் மேல அதுவும் கால் மேல கால் போட்டு ಹೆಂಡತಿ ಕಾಲ್ ಮೇಲೆ ಕಾಲು ಹಾಕಿಕೊಂಡು சரியான துணி கூட மேல போடுறது கிடையாது. ಸರಿಯಾದ ಬಟ್ಟೆ ಮೇಲೆ ಹಾಕೋದಿಲ್ಲ. அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ಹಾಗೆ ಕೂತ್ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் அப்படி அல்ல. ಆ ಕಾಲದಲ್ಲಿರುವ ಹೆಂಗಸು ಹಾಗಲ್ಲ. மறைஞ்சிருப்பார்கள். ಅವರು ತೆಗಿಸಿರುತ್ತಾರೆ இந்த ಮರೆಯಾಗಿ. காலத்துல மறைஞ்சிருப்பது மறைஞ்சிருக்கணும். ಈ ಕಾಲದ ಗಂಡಂದ್ರೆ மனைவிங்க ಮರೆಯಾಗಿರ್ತಾರೆ. யாரும் மறைஞ்சிருக்க முடியாது. ಬೇರೆ ಯಾರು ಬಚ್ಚಿಡುವುದಿಲ್ಲ. புத்திசாலியான மனைவிமார்கள் இப்ப இருக்கிறவங்க. ಬುದ್ಧಿವಂತರಾಗಿರುವ ಹೆಂಗಸುಗಳು ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களை போல திறமையானவங்க யாருமே இல்ல. ನಿಮ್ಮಂತ ಧೈರ್ಯವುಳ್ಳವರು ಯಾರು ஓடி ಇಲ್ಲ. ஓடி வீட்டுக்கு பொருட்களை சேர்க்கிறீங்க. ಓಡಿ ಓಡಿ ಮನೆಗೆ ವಸ್ತುಗಳನ್ನು ಸೇರಿಸುತ್ತೀರಾ. அங்கேயும் இங்கும் சங்கங்களில பெயர்களை வகுக்கிறீர்கள். ಅಲ್ಲಿ ಸಂಘಗಳ ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳನ್ನು ஆதார் கார்டுல லோன்களை முக்கியப்படுத்துகிறீர்கள். ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಲೋನ್ಗಳು ನಿಮ್ಮ ಹೆಸರು வீடு ಮುಖ್ಯವಾಗಿ ரொம்ப கடனா குமிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಲವಾಗಿ ಹಾಕುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. புருஷன் கேட்கிற வார்த்தைக்கு சாப் சுப் வாயை மூடிக்கோன்னு சொல்லி விடுவீர்கள். ಗಂಡ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗೆ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡಿರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೀರಾ. கொஞ்ச நாள் வெளிப்பக்கம் பூட்டப்பட்டு உள்பக்கம் மறைஞ்சிருப்பீர்கள். ಸ್ವಲ್ಪ ದಿನ ತಕ್ಷಣ ಒಳಗಡೆ ಬೀಗ அந்த ಹಾಕೊಂಡು காலத்தில் ಹೊರಗಡೆ பெண்கள் அப்படி அல்ல. ಆ ಕಾಲದ ಹೆಂಗಸು எது ಆಗಲ್ಲ. செய்தாலும் கணவன் வழியாய் போகும். ಏನೇ ಮಾಡೋದು ಗಂಡನ ದಾರಿಯಲ್ಲೇ ಹೋಗೋದು. ஹalleluya. துணிச்சல எந்த பெண்களும் நடந்ததில்லை. துணிகரವಾಗಿ ಯಾವ ಕೆಲಸ வேத சுவடுகள் அழகாய் சொல்லுகிறது. ಸತ್ಯಗ್ರಂಥ ಸುಂದರವಾಗಿ நீங்கள் ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளைகளானால், ನೀವು ದೇವರ நீங்கள் ಮಕ್ಕಳಾದರೆ, தேவனுடைய பிள்ளைகளானால் ದೇವರ ಮಕ್ಕಳಾದರೆ உங்களுக்குள்ள இந்த நல்ல ஒழுக்கங்கள் வர வேண்டும். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು உங்கள் உறவினர்கள் வரும் பொழுது, ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳು உங்கள் ಬರುವಾಗ, விருந்தினர்கள் வரும் பொழுது, ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧ உங்களை பெற்ற பெற்றோர்கள் வரும் பொழுது, ನಿಮ್ಮ ಹೆತ್ತದವರು உங்க ಬರುವಾಗ, கூட பிறந்தவர்கள் வரும் பொழுது ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರು அவர்களை ಬರುವಾಗ, சரியா கணம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டும். ಅವನು ಸರಿಯಾಗಿ ಗಣಪಡಿಸೋಕೆ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ 1:2:17 சொல்லுகிறது. 1 ಪೇತ್ರನ 2:17 எல்லாரை கணம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ಎಲ್ಲರೂ ಗಣಪಡಿಸೋಕೆ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಿರಿ. ஆமென். ரோமர் 12:10 சொல்லுகிறது. ರೋಮರ್ 12:10 ಹೇಳುತ್ತದೆ. உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை கணம் பண்ணிக்கொள்ளு என்று சொல்லுகிறார். ಜೊತೆಗೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯನ್ನು ಗಣಪಡಿಸು. மத்தேயு 15:4 சொல்லுகிறது. ಮತ್ತೆ 15:4 உன் ಹೇಳುತ್ತದೆ.
தாயும் தகப்பனையும் முதிர் வயது இருக்கிறவளும் கனம் பண்ணுன்னு சொல்லுகிறார். ತಂದೆ ತಾಯಿ ವಯಸ್ಸಾಗಿರೋರನ್ನು ಗಣಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ யோவான் 12:26 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 12:26 உன் ಹೇಳುತ್ತದೆ. ஊழியக்காரர்களை கனம் பண்ணு. ನಿನ್ನ ಸೇವಕರನ್ನು ಗಣಪಡಿಸು. ஹalleluya. அப்ப எல்லாரும் நீங்க கனம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲರನ್ನು ಗಣಪಡಿಸೋದಕ್ಕೆ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. ஆமென். நான் அவங்களுக்கு குறைஞ்சவங்களா? ನಾನೇನು ಅವರಿಗಿಂತ ಕಡಿಮೆನಾ? ஆமென். யார் சொன்னது நீ குறைஞ்ச ஆளுன்னு? ಯಾರು ಹೇಳಿದ್ರು ನೀನು ಕಡಿಮೆ ಅಂತ ಹೇಳಿ? நீயே நினைச்சிட்டா அது எப்படி? ನೀನೇ ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೆ ಹೇಗೆ? ஆமென். ಆಮೆನ್. யாருக்கு யாரு குறைஞ்சவங்க இல்ல? ಯಾರಿಗೆ ಯಾರು ಕಡಿಮೆ ಆದವರಲ್ಲ. உனக்குள்ள இருக்கிற இயேசு தான் எனக்குள்ள இருக்கிறார். ನಿನ್ನೊಳಗಿರೋ ಯೇಸುವೆ ನನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ. அதே உன்னை நடத்துற இயேசு தானே என்னையும் நடத்துறாரு. ನಿನ್ನ ನಡೆಸುವ ಯೇಸು ನನ್ನನ್ನು நாம ನಡೆಸುತ್ತಾರೆ. நடந்துக்கிற நடவடிக்கையில இருக்கிறது. ನಾನು ನಡವಳಿಕೆ ನಮ್ಮ நாம் ಚಟುವಟಿಕೆ பேசுற பேச்சுல இருக்கிறது. ನಮ್ಮ ಮಾತಲ್ಲಿ நாம் பார்க்கிற பார்வையில இருக்கிறது. ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நாம் ಇರುತ್ತದೆ. செய்கிற செயல்ல இருக்கிறது. ನಮ್ಮ ಮಾಡುವ நாம் ಚಟುವಟಿಕೆಯಲ್ಲಿ கனம் ಇರುತ್ತದೆ. பண்ணுவதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். ನಾವು ಗಣಪಡಿಸೋದಕ್ಕೆ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. ஹalleluya. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படி கம்மி அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಗಂಭೀರವಾಗಿ ಕೂತ್ಕೊಂಬ. இப்ப பாருங்க, ಇವಾಗ ನೋಡಿರಿ, இதை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. ನೀವು ಗಣಪಡಿಸೋದಕ್ಕೆ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. அதத்தான் ஆபிரகாம் நிறைவேற்றினார். ಅದನ್ನೇ ಆಬ್ರಹಾಮ್ ನೆರವೇರಿಸಿದನು. இப்போ வந்த புருஷமார்க கேக்குறாங்க. ಬಂದ ಪುರುಷರವರು ಕೇಳುತ್ತಾರೆ. கேட்ட பிறகு சொல்றாங்க, ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಹೇಳುತ್ತಾರೆ, அடுத்த முறை ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ நீ இப்ப எங்களை இப்படி அழைப்பே இல்ல, ನೀವು ನಮ್ಮನ್ನು விருந்துக்குள்ள ಕರೀತೀರ, அழைப்பே இல்ல, ಔತಣ ಕೊಡ್ತೀರಲ್ಲ, அப்போ ಆವಾಗ உனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இருக்கும். ನಿಮಗೊಂದು ಪುತ್ರ ಭಾಗ್ಯವಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உடனே மறைஞ்சிருக்கிற அந்த அம்மா, ತಕ್ಷಣ ಬಚ್ಚಿರುವಂತ ஐயோ ತಾಯಿ, இது எப்படி நடக்கும்? ಅಯ್ಯೋ ಇದು ಹೇಗೆ நான் ಆಗುತ್ತದೆ? வயசு முதிர்வளாக இருக்கிறேனே, ನನಗೆ ವಯಸ್ಸಾದವಳಾಗಿದ್ದೀನಲ್ಲ, ನಾನು பெண்களுக்குரிய வழிபாடு எல்லாம் நின்று போயிடுச்சே, ಹೆಂಗಸ್ಗೆ ಬರುವಂತ ದಾರಿಗಳು ನಿಂತೋಗಿದಲ್ಲ, நான் எப்படி பெற முடியும்? ನಾನು ಹೇಗೆ ಎರೆಯಕ್ಕಾಗುತ್ತದೆ? அந்த அங்க இருக்கு பாருங்க வசனம், நான் சொல்ல. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದೆ ನೋಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ಹೀಗಾಗಿ ಅವರು ಎಣಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு அவர் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. ಅವರಿಗೆ ತಕ್ಷಣ ದೇವರು படிமா அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் சாராள் ஆ. தன் உள்ளத்திலே நகைத்து, ஆ. நான் கிழவையும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளமா இருக்கும் பின்பு எனக்கு இன்பம் இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். ஆமென். நல்ல வார்த்தை தான். அவர் சொன்னது, அந்த அம்மா சொன்னது தப்பு இல்ல. கிழவியானவங்க, அவர் ವಯಸ್ಸಾಗಿರವರು. ஹalleluya. ஹalleluya. இங்க இந்த மூணு புருஷர்கள் சொன்னபோது, ಈ ಮೂರು ಪುರುಷ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ இங்க அந்த பெண்மணி அப்படிதான் நினைச்சிட்டு ಈ இருக்காங்க. ಹೆಂಗಸ ಆಯಿ ನೆಲೆಸುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. வயது சென்றவை, ಅವಳು ವಯಸ್ಸಾದವಳು. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போச்சு. மேல சொல்லி பாருங்க, 11 வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வாக்கியம் ಹೇಳುತ್ತದೆ, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்வர்களாய் இருந்தார்கள். ಆಬ್ರಹಾಮ್ ಸಾರಾಳ ஸ்திரீகளுக்குள் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. ಸೇಗೆ ಬರುವಂತ ಮುಟ್ಟು ನಿಂತು ಹೋಯಿತು. அப்படி இருக்க எப்படி பிள்ளை வரும்? ಹೀಗಿರುವಾಗ ಏವಾಗ ಮಗು? ஹalleluya. ஹalleluya. இங்கதான் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. இங்கே தேவர மகிமை. என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ನನ್ನ ದೇವರ ಮಾತು எப்பாற்பட்ட கர்ப்பங்களும் பிறக்கும். ಎಂತ ಗರ್ಭವಾದ அது வயசுக்கு வித்தியாசமே இல்ல. ವಯಸ್ಸಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. ஹalleluya. ஈசாக்குக்கு மனைவியாக வந்த ரெபெக்காள் 19 வருஷ குழந்தை இல்ல. ஈசாக்கு ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬಂದ ರೆಬೆಕಾಲ್ಗೆ 19 ವರ್ಷ ಮಗು. ரெபெக்காளுக்காக தன் புருஷனை வேண்டிக் கொள்கிறார். ರೆಬೆಕಾಲ್ ತಮ್ಮ ಗಂಡಂದ್ರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, என் மனைவி கர்ப்பம் தரிக்கவில்லை, ನನ್ನ ಗಂಡತಿ ಗರ್ಭ என் ಧರಿಸಿಲ್ಲ, மனைவி கர்ப்பம் இல்லாமல் இருக்கிறார், ನನ್ನ ಮಗಳು எனக்கு சந்ததிகள் வரவில்லை, ಸಂತಾನವಿಲ್ಲ, ஆண்டவரே கூப்பிடுகிறார். ದೇವರೇ ಅಂತ ಕೂಗುತ್ತಾಳೆ. இந்த ஈசாக்குக்கு ஒரு புத்தி இருக்கிறது. ஈசாக்கு ಒಂದು ಬುದ್ಧಿ ಇದೆ. அவர் சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணி கர்த்தரை வேண்டிக் கொள்வது உண்டு. ಅವನು ಸಂಜೆ ಸಮಯ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ದೇವರೇ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು ಉಂಟು. இன்னைக்கு எத்தனை புருஷர்கள் சாயங்கால நேரத்துல உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் வருமானத்துக்காக, உன்னுடைய தேவைகளுக்காக மண்டியிடுகிறார். ಎಷ್ಟು ಗಂಡದ ನೀವು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ಹೆಂಡತಿಗಾಗಿ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ವರಮಾನಕ್ಕಾಗಿ ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எப்ப சாயங்காலம் வரும், அந்த கடையில சாப்பிடலாமா, இந்த கடையில சாப்பிடலாமா, அந்த மட்டன் வாங்கலாமா, இந்த மட்டன் வாங்கலாமா, எங்க வாங்கலாம், வயிறு நிரப்பலாம் நினைக்கிற புருஷன்மார்களே, ಯಾವಾಗ ಸಾಯಂಕಾಲ ಆಗುತ್ತದೆ, ಆ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗೋಣ, ಈ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗೋಣ, ಈ ಮಟನ್ ಆ ಮಟನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಗಂಡಂದ್ರೆ, பிள்ளைகளை திருப்தி படுத்தணும், மனைவியை திருப்தி படுத்தணும், 4 பேர் உங்களை பார்த்து சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, நீங்கள் ಮಕ್ಕಳನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಬೇಕು, ಹೆಂಡತಿ ತೃಪ್ತಿಪಡಬೇಕು, 4 ಜನ ನಮ್ಮ ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಮಾತು ಹೇಳಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಾ ಇರುವಂತ ನೀವು கர்த்தரின் பாதத்தில் அமருகிறீர்களா? ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எத்தனை வீட்டுல புருஷர்கள் காத்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡಂದ್ರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ? நிறைய குடும்பங்களில மனைவிகள் தான் ஜெபிக்கிறாங்க. ಅನೇಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯವರೇ மனைவி ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. பெண்கள் தான் தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடுறாங்க. ಹೆಂಗಸ ದೇವರ ಆಲಯನ ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾರೆ, உபவாசத்தில் நிக்கிறாங்க. ಉಪವಾಸದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்முடைய சபை குடும்பத்துல எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க ನಮ್ಮ தெரியுமா? ಸಭೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಾಗೆ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ದೇವರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದು இங்க ಇಲ್ಲ. சொல்றார் பாருங்க 14ஆம் வசனத்துல, 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ದೇವರಿಂದ ಅಸತ್ಯವಾದ ಒಂದು ಉಂಟು. உற்பவ காலத்தில் உன்னிடத்துக்கு
திரும்ப வருவேன். ಸ್ವಲ್ಪ ಕಾಲದ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೊರಗೆ அப்பொழுது ಬರ್ತೇನೆ. சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். ಆವಾಗ ಸಾರಾಳಿಗೆ ಒಂದು ಮಗನಿರುವನು. அப்போதுதான் சாராள் பயந்து ಆವಾಗ ಸಾರಾಳು ಭಯಪಟ್ಟು அவள் பயப்படுகிற ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. ಅವಳು ಭಯಪಡುವಂತ ಒಂದು இங்க இருக்கிற ಘಟನೆ. பெண்மணிகளே, ಇಲ್ಲಿರುವಂತ ಹೆಂಗಸರೇ, வெறும் புருஷனை மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ಹೆಂಗಸರೇ ಮಾತ್ರ ನೆನೆಸಬಾರದು. நீங்கள் கர்த்தருக்கு முத பயப்படணும். ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. கர்த்தரின் பயம் இல்லாத பெண்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ದೇವರಿಗೆ ಭಯಪಡದೇ ಇರುವ ಹೆಂಗಸರು ಇದ್ದೀರಾ. உங்க வாயில துர்நாற்றமான வார்த்தைகள், ನಿಮ್ಮ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು, பேச்சுகள், ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು, அநியாய சொல்லுகை, ಸುಳ್ಳಾದ ಮಾತುಗಳು, அவாண்டமான பொய் வார்த்தைகள், ಸುಳ್ಳಾದ ಮಾತುಗಳು, எப்படி உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ಹೇಗೆ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உன் குடும்பம் ஏன் தரித்திரத்துக்குள் போகிறது? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಏಕೆ ದರಿದ್ರರಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ? காது கேட்கிறதா? ಕಿವಿ ಕೇಳುತ್ತಾ ಇದೆಯಾ? இருதயத்தின் வார்த்தைகள் போகிறதா? ಹೃದಯ ಒಳಗೆ ಮಾತು ಹೋಗುತ್ತದಾ? சாராள் பயந்து நடுங்கி போய் ಸಾರಾಳ ಭಯಪಟ್ಟು ನಡುಗಿ கர்த்தருக்கு முன்னே வந்து நிற்கிறார். ದೇವರ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾಳೆ. நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ನೀವು ನಾವು ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் பெற்றோரானாலும் யாரா இருந்தாலும் சரி, ಗಂಡನಾದ್ರೂ ಹೆಂಡತಿಯಾದ್ರೂ ಎತ್ತಿದವರಾದ್ರೂ ಮಕ್ಕಳು ಯಾರಾದ್ರೂ ಸರಿ, சங்கீதம் 128 சொல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிப்பார். ಕೀರ್ತನೆ 128 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ದೇವರಿಗೆ சங்கீதம் ಭಯಪಡುವನು. 103:17 சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படும் மேல் கிருபை வந்து சூழ்ந்து கொள்ளும். ಕೀರ್ತನೆ 103 ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. சங்கீதம் 115:9 தொடங்கி 16 வரை சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 115 1ರಿಂದ 16 ತನಕ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு பயப்பட சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஓ மேல ஆசீர்வாதம் வரணும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಬರಬೇಕು. ஆபிரகாம் மனுஷனுக்கு தசம பாகம் கொடுத்தான். ಆಬ್ರಹಾಂ ಮನುಷ್ಯರ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟನು. இரண்டாவது ஆமென், ಎರಡನೇದಾಗಿ ஆமென், இந்த 3 புருஷர்களுக்கு விருந்து, ஆமென், ಈ 3 ಪುರುಷರಿಗೆ ಔತಣವನ್ನು விருந்து கொடுத்து ಕೊಡುತ್ತಾನೆ. கனப்படுத்தினான். ಔತಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಗಣಪಡಿಸುತ್ತಾನೆ. நான்காவது ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಒಂದು ಹೇಳಿ 5 ಮುಗಿಸುತ್ತೇನೆ. நிமிஷம் தான். ஹalleluya, 5 ನಿಮಿಷವೇ ಅಷ್ಟೇ. ஹalleluya, ஹalleluya. இது ரொம்ப முக்கியமானது. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. நீ பொருளால கனப்படுத்தலாம், ನಿನ್ನ ವಸ್ತುವಿಂದ சாப்பாட்டால ಗಣಪಡಿಸಬಹುದು, கனப்படுத்தலாம், ಊಟದಿಂದ ஆனா ಗಣಪಡಿಸಬಹುದು. இப்படி ஒன்னால கனப்படுத்த முடியுமா? ಅದು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಣಪಡಿಸಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? வீட்டை கொடுக்கலாம், காரை கொடுக்கலாம், என்ன வேணாலும் கிஃப்ட் பண்ணலாம். ಮನೆ ಕೊಡಬಹುದು, ಕಾರು ಕೊಡಬಹುದು, ಏನಾದರೂ ಕೊಡಬಹುದು. ಆದರೆ இங்க இருக்கிற அம்மாமார்களே, ಇರುವಂತ தகப்பன்மார்களே, ತಂದೆಯವರೇ, 9 மாசமா 10 மாசம் சுமக்கிற அந்த பிள்ளையை கர்த்தருக்குன்னு பலி கொடுக்க முடியுமா? 1 ತಿಂಗಳು 9 ತಿಂಗಳು ಎತ್ತಿಯ ಮಗಳನ್ನು ಗಣಪ உங்களால முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತದಾ? சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, ಹೇಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொடுக்க முடியுமா? ಹೇಳಿ. அது எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, ಅದು ಎಂತ ಮಗಳಾದ್ರೂ ಸರಿ, அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன், ಆ ಮಗಳು ನಾನು ಬೆಳೆಸುತ್ತೇನೆ, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ಹಾಗೆ ತಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ. இங்க நீங்க கவனிக்கும் பொழுது, ಇಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ ஆதியாகமம் 22 அதிகாரம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்கும் பொழுது ಆಬ್ರಹಾಮಿಗೆ 100 ವಯಸ್ಸಿರುವಾಗ ஒரு மகனை கர்த்தர் சொன்னபடி கொடுத்தார். ಒಂದು ಮಗನನ್ನು ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಕೊಟ್ಟನು. 22 அதிகாரத்தின் முதல் வசனத்தை கவனிப்போம். 22ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. ஹalleluya, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ಈ ಕಾರ್ಯಗಳು தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ದೇವರು ಆಬ್ರಹಾಮನ எப்படி நீ ಪರೀಕ್ಷಿಸಿದರು. சோதித்தார்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் அவனை ಪರೀಕ್ಷಿಸಿದನು? நோக்கி ಆತನನ್ನು ஆபிரகாமே ನೋಡಿ, ಆಬ್ರಹಾಮನೇ என்றார். ಎಂದು அவன் ಕರೆದನು. இதோ அடியேன் என்றார். ಅವನಿಗೋ ಇದ್ದೇನೆ அப்பொழுது ಅಂದನು. அவர் ಆವಾಗ உன் ಇರುವನು, புத்திரனும் ನಿನ್ನ உன் ಪ್ರಿಯನಾಗಿರುವನು, ஏக சுதனும் ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ உன் ಮಗನು, நேச குமாரனாகிய ஈசாக்கை ನಿನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನಾಗಿರುವ நீ ಈಸಾಕನನ್ನು இப்பொழுது அழைத்துக் கொண்டு ನೀನು ಈಗ ತೆಗೆದುಕೊಂಡು மோரியா தேசத்துக்கு போய் ಮೋರಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையை ಅಲ್ಲಿ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳುವಂತ ஒன்றின் ಬೆಟ್ಟದಲ್ಲಿ மேல் ಹೋದ ಮೇಲೆ அவனை தகன பலியாக பலியிடு. ಅವನ ಸರ್ವ ಹೋಂಗವಾಗಿ ಅರ್ಪಿಸು. முடியுமாங்க? ಆಗುತ್ತದಾ? முடியுமா? ಆಮೆನ್. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ எதை குறித்தும் இவர் அசந்து போகவில்லை. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೋಗಲಿಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. அவ சொன்ன உடனே, இப்ப நேரம் இல்ல, அது அவர் ஃபுல் ಹೇಳಿದ தியானம் ಕೂಡಲೇ, பண்றதுக்கு முழுதும் தியானம் பண்ண நேரம் இல்ல. ನಾವು ಸಂಪೂರ್ಣ ಧ್ಯಾನ அவ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. சொன்ன உடனே ಅವನು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அதுக்கு மறுப்பே தெரிவிக்கல. ಅದಕ್ಕೆ ಮರು ಉತ್ತರ ಹೇಳಲಿಲ್ಲ. இந்த ஈசாக்கை எப்படி அவர் பாருங்க, எப்படி சொல்லார் பாருங்க. ಈಸಾಕ್ ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ உன் ನೋಡಿ, புத்திரனும் உன் ஏக சுதனும் ನಿನ್ನ ಪ್ರಿಯನಾಗಿರುವಂತ உன் ಒಬ್ಬನೇ நேச ಮಗನ, குமாரனுமாக ஈசாக்கு. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಾಗಿರುವಂತನಾಗಿ ಈಸಾಕನು எவ்வளவு அழகா நேசித்திருப்பா. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. சொல்லுங்க, எவ்வளவு நேசித்திருப்பா. ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் ஊழியத்துக்கு போறேன்னு ஊழியத்துக்கு கிளம்பும் போது ನಾನು ಸೇವೆಗೆ ಹೋಗುತ್ತಿಲ್ಲ
ಸೇವೆಗೆ ಹೋಗುವಾಗ எங்க அண்ணன் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார். ನನ್ನ ಜ್ಞಾನ ತಪ್ಪಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದರು. ஊழியத்துக்கு தான் நான் போறது கிளம்பி இருக்கிறேன். ನಾನು ಸೇವೆಗಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. பெங்களூருக்கு முத வர போறேன். ಬೆಂಗಳೂರಿಗೆ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಬರುತ್ತೇನೆ. மயக்கப்பட்டு கீழே விழுந்தார். ಅವರು ಜ್ಞಾನ ತಪ್ಪಿ ಕೆಳಗೆ எனக்கு ಬಿದ್ದರು. தெரிஞ்சு என் விஷயத்துல 3 தடவை அவர் மயக்கப்பட்டு விழுந்திருக்கிறார். ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ 3 ಬಾರಿ ಅವರು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நேசித்து இருக்கணும். ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆ ಅವರಿಗೆ. அப்படி நேசித்தா தான் உள்ளத்துல இருந்து ஒரு ஷாக் அப்படி மேல வரும். ಅವರು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಒಳಗಡೆಯಿಂದ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. இங்க கவனிக்க வேண்டிய காரியம். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಾದ அவன் நேசித்த ஒரு மகன். ಅವನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ஒரே மகன். ಒಬ್ಬನೇ ಮಗನು. ஆமென். ಆಮೆನ್. அத ஆண்டவர் கேட்டாரு. ಅದನ್ನ ದೇವರು ಕೇಳಿಬಿಟ್ಟರು. கேட்ட உடனேயே ಕೇಳಿದ ಕೂಡಲೇ அவர் மனம் தளர்ந்து போகல. ಅವನ ಮನಸ್ಸು ಬೇಸರಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சொல்லுங்க. ஆமென். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு பெரிய வேதனை, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವೇದನೆ, எவ்வளவு பெரிய துக்கம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದುಃಖವು. ஆனா அந்த ஆபிரகாம் ಆದ್ರೆ ಆಬ್ರಹಾಮನು தளர்ந்து போகல. ಅವನು ಬೇಸರಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. 100 வயதுல என் ஆண்டவர் எனக்கு பிள்ளை கொடுத்திருப்பாரானால், 100 ವಯಸ್ಸಿನ ನನಗೆ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾದರೆ, 1000 வருஷம் ஆனாலும் நான் சாகாம இருந்தா எனக்கு கொடுப்பாரு. 1000 ವರ್ಷ ಸಾಯದಿದ್ರೆ ನನಗೆ ஏன்னா ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்தான் என்ன சொல்லி இருக்கிறாரு, ಆತನಿಗೆ ನನಗೆ நான் ಹೇಳಿದ್ದಾರೆ, உன்னை பெருக பண்ணுவேன், ನಾನು ಹೆಚ್ಚಿಸಿ உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ಹೆಸರು ಪ್ರತ್ಯುಕ್ಕೆ நான் ತರುವೆನು, உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. அவர்தான் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ಆತನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, இந்த ஒரு பிள்ளை என்ன ಈ ಒಂದು எனக்கு ಮಗನೇ 10 பிள்ளையை தருவாரு, எனக்கு 10 மகனை எனக்கு கொடுத்தாரு, 100 பிள்ளையை தருவாரு, எனக்கு 100 மகனை எனக்கு கொடுத்தாரு, 1000 பிள்ளையை தருவார். எனக்கு 1000 ಮಕ್ಕಳು இந்த ಕೊಡುತ್ತಾರೆ. விசுவாசத்தை உங்களுக்குள்ள வரணும். ಈ ನಿರೀಕ್ಷೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. கல்யாணம் ஆன 3வது மாசத்துல கரு வருமான்னு பார்க்க கூடாது. ಗಂಡ ಇಲ್ಲ ಗರುವಿಲ್ಲ ಹೇಗೆ ಬರ್ತದೆ ನೋಡಬಾರದು. எனக்கு 5 வருஷம் ஆச்சு, ನನಗೆ 5 எனக்கு ವರ್ಷ 10 ಆಯ್ತು, வருஷம் ஆச்சு, ನನಗೆ 10 ವರ್ಷ எனக்கு ಆಯ್ತು, 19 வருஷம் ஆச்சு, ನನಗೆ 19 எனக்கு ವರ್ಷ ಆಯ್ತು, 20 வருஷம் ஆச்சு, ನನಗೆ 20 எனக்கு ವರ್ಷ குழந்தை ಆಯ್ತು, இல்ல, ನನಗೆ ಮಗುವಿಲ್ಲ, தேவையில்லாத இடத்துங்களுக்கு போய் தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு கிடக்குற. ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬೇರೆ ಹಣಗಳನ್ನು ಖರ್ಚು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? ನಿನಗೆ ದೇವರು ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ ಇಲ್ವಾ? அந்த வாக்கை நீ நம்பினாதான் உனக்கு நிறைவேறும். ಆ ಮಾತು ನಂಬಿದ್ರೆ ನಿನಗೆ ನೆರವೇರುತ್ತದೆ. வாக்கே நம்புறது கிடையாது. ನೀವು ಮಾತೇ நீ ನಂಬುವುದಿಲ್ಲ. லட்ச லட்சமா நீ கடன் பட்டு நீ ஏன் செலவு செய்யணும்? ನೀವು ಲಕ್ಷಾಂತರ ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ ಏನಕ್ಕೆ? வாக்க நம்பு, ಮಾತನ್ನು ನಂಬು. வாக்க நம்பு. ದೇವರ ಮಾತನ್ನು ನಂಬು. இல்லாததை இருக்க செய்கிற தேவன். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇರುವಂತೆ நீ வாக்க ಮಾಡುವಂತವರು. நம்பினா ನೀವು ಮಾತು ನಂಬಿದರೆ அவன் ஆகாத காரியத்தை ஆக செய்கிற ಆಗ್ತಿರುವ கர்த்தர். ಕಾರ್ಯವನ್ನು ಆಗುವಂತೆ நீ ಮಾಡುವರು. வாக்கை நம்பினால் ಆತನ ಮಾತು ನಂಬಿದರೆ பரம மகிமையிலிருந்து தட்டி கொண்டு வர்றான். ಪರಮ ಮಹಿಮೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. உன்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. மனசு உடையவே இல்ல. ಆತನ ಮನಸ್ಸು ಒಡೆದು ಹೋಗಲಿಲ್ಲ. பலிபீடத்தை கட்டிட்டாரு போய். ಆತನ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು மகன் ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. கேக்குறான், ಮಗನು ಕೇಳುತ್ತಾನೆ, அப்பா பலிபீடத்தை கட்டி இருக்கிறீங்க, ಅಪ್ಪ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿದಿರಲ್ಲ, ஆடு எங்கப்பா? ಕುರಿ ಎಲ್ಲಿಪಾ? அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளும் ಅದು மகன். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ಯೇಸುದೋಡ ನಂಬಿಕೆ சுதா, ನೋಡಿ. எவ்வளவு பெரிய விசுவாசம். ಯೇಸುದೋಡ ನಿರೀಕ್ಷೆ. ಆಮೆನ್. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. நம்ம சொல்றோமா? ನಾವು ಹೇಳುತ್ತೀವಾ? போன மாசம் தான் பாஸ்டர் வீட்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாரு. ಹೋದ ತಿಂಗಳು ಸೇವಕರು ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋದರು. எனக்கு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಹೆಚ್ಚಾಗಿನೇ ಹೋಗುತ್ತದೆ. சமாதானமே இல்ல. ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இது பாஸ்டர் விசுவாசிக்கிற போல. ಇದು ಸೇವಕರನ್ನೇ ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸುವುದು. பாஸ்டர்க்குள்ள இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கணும். ಸೇವಕರ ಒಳಗಡೆ ಇರುವ ಕರ್ತನನ್ನೇ அப்பதான் அந்த கர்த்தர் ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು. வார்த்தை ரீச் ஆகும். ಆವಾಗ ದೇವರ ಮಾತು ನಿಮಗೆ ಆಗುತ್ತದೆ. கவனிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஏன் என் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது? ನನ್ನ ಮದುವೆ ಯಾಕೆ ತಳ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ ಇದೆ? நீ ஏன் தள்ளிட்டு போற? ನೀನ್ ಹೇಗೆ ತಳ್ಕೊಂಡೇ ಹೋಗುತ್ತೀಯ? ஆமென். ಆಮೆನ್.
இன்னும் நடக்கலையே, ಇನ್ನೂ இன்னும் ನಡೆಯಲಿಲ್ಲ. புருஷன் அவன் பேசலையே, ಇನ್ನು ಅವ್ರು இன்னும் அவங்க ಮಾತಾಡಿಲ್ಲ. வீட்டுக்கார பேசலையே. ಇನ್ನು ಅವ್ರ ಗಂಡದವರು ಮಾತಾಡಿಲ್ಲ. கர்த்தரோடு பேசு, ನೀನ್ ದೇವ್ರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡು, அதற்கு வழியை கொண்டு வர. ಅದಕ್ಕೆ ದಾರಿ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. சொல்றார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವವರು. வசனம் சொல்லுது, நான் அதற்கு ஆபிரகாம், ಅದಕ್ಕೆ என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, தேவன் நமக்கு தகன பலிக்கான ದೇವರು ನಮಗೆ ಯಜ್ಞವೇದಿಗಾಗಿ ஆட்டுக்குட்டியை ಒಂದು ಕುರಿಯನ್ನು பார்த்துக்கொள்வார். ಆತನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ஹalleluya. ಆಮೆನ್. அப்ப உடனே மகனுடைய கையை காட்டு காலை காட்டுன்றார். ತಕ್ಷಣ ಮಗನ ಕೈ மகன் எதுக்கு ஏன்லங்க பாருங்க, தப்பாம பிறந்திருக்கிற மகன். ಅವನ ಮಗನಿಗೆ ತಪ್ಪದೇ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆ ಕೈಯ ಕಾಲ ಕಟ್ಟಿ தூக்கி விரல் மேல வச்சிட்டா. ಅವರ ಕೈ ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ ಸೌದೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟರು. 12வது வசனத்துக்கு முன்னே வருகிறார். 12ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே ಆವಾಗ ದೇವರ ದೂತನ ಮೇಲಿಂದ ಆಬ್ರಹಾಮನೇ ಆಬ್ರಹಾಮನೇ கூப்பிட்டார். ಹೀಗಾಗಿ இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். ಓ ಗುಲಾಮನಿದ್ದೇನೆ. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, ಆಗ ನಿನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೈಯನ್ನು அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ಅವನು ಯಾವ ಕೇಡು நீ ಮಾಡಬೇಡ, அவனை உன் புத்திரன் என்றும் ನಿನ್ನ உன் ಪುತ್ರನಾಗಿರುವಂತೆ ஏக சுதன் என்றும் பாராமல் ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನೇ ನೋಡದಂತೆ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் ನನಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೇ நீ ಇರುವರಿಂದ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ನೀನು ದೇವರ ಮೇಲೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನೆಂಬುದನ್ನು இப்பொழுது அறிகிறேன். ಹೀಗೆ ತೋರಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದೆ. ஹalleluya. ಆಮೆನ್. இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். ಈ ವ್ಯಕ್ತಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಒಂದು ಮನುಷ್ಯನು. கொர்நேலியு என்ற மனுஷன் இதே போலதான். ಕೊರ್ನೇಲಿಯು ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ ಇದೇ ರೀತಿ. தாவீது என்ற மனுஷன் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சான். ದಾವೀದ ದೊಡ್ಡ ಪಾಪವನ್ನೇ ಮಾಡಿದನು. பாவம் புகுட்ட உடனே ಆ ಪಾಪ ಬಂದಿದ ಕೂಡಲೇ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சான். ದೇವರಿಗೆ ಭಯಪಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದನು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರು ಎಲ್ಲರೂ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இவர் எப்படி விசுவாசத்துல சொன்னாரோ, ಇವರು ಹೇಗೆ ತನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ கர்த்தர் ಹೇಳಿದನು, ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னாரோ, ದೇವರ ಕುರಿಯನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆடு அழகாய் இருக்கிறது. ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಕುರಿ ಸುಂದರವಾಗಿ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுவதற்கு முன்பாகவே, ಯೇಸು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ அன்றைக்கே ஒரு ஆட்டுக்குட்டியாகவே மனிதனுக்காக பலியானார். ಆವತ್ತೇ ಒಂದು ಕುರಿಮರಿಯಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಬಲಿ. ஹalleluya. ಹalleluya. அதே தேவன் தான் இன்றைக்கு உனக்கும் எனக்காக பலியாய் கொண்டு இருக்கிறார். ಅದೇ ದೇವರು ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಆತನ ಬಲಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இதோடைய விளைவு என்ன? ಇದರ ಬೆಳವಣಿಗೆ ಏನು? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ಆಬ್ರಹಾಮನ ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. முதல் 3 காரியம் நம்ம பார்த்தோம். ಮೊದಲ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆமென். கர்த்தரை கனம் பண்ணுகிற, உண்மையாய் கனம் பண்ணுகிற, ದೇವರು ನಿಜವಾಗಿ பரிசுத்தமாய் கனம் பண்ணுகிற, முழுமையாய் கனம் பண்ணுகிற இந்த ஆபிரகாம் இடத்துல அந்த மகிமை இருந்தது. ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿ ಆ ಮಹಿಮೆ ಇತ್ತು. உண்மையாய் கனம் பண்ணின இந்த ஆபிரகாம் ನಿಜವಾಗಿ ಗಣಪತಿ மனுஷனுக்கு தசம பாகம் கொடுத்தார். ಮನುಷ್ಯನಿಗೆ ದಶಾಂಶ ಕೊಟ್ಟನು. பரிசுத்தமாய் கனம் பண்ணின இந்த ஆபிரகாம் ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಗಣಪತಿಸಿದ 3 ಆಬ್ರಹಾಮನು புருஷர்களுக்கு ஆமென் விருந்து கொடுத்து கனம் பண்ணினார். ಪುರುಷರಿಗೆ ಔತಣ ಕೊಟ್ಟು ಗಣಪತಿಸಿದನು. ஆமென். இந்த ஆபிரகாம் ಈ முழு ಆಬ್ರಹಾಮನು இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸು கர்த்தருக்கு கனம் கொடுக்கும்படியாக ದೇವರಿಗೆ ಗಣ தன் ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ஏக சுதன் என்று பார்க்காதபடிக்கு ತನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನ தன் மகனை பலியாக செலுத்த ತನ್ನ முன்ன ಮಗನನ್ನು வந்தார். ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ஆகவே தான் இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಆಬ್ರಹಾಮ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அங்கே வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಗಿ ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ದೇವರು ಆಬ್ರಹಾಮ ಸಕಲ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஹalleluya. ಹalleluya. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாக ಆತನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ அவருக்கு ನಿಮಿತ್ತವೇ பின்னே வந்த ஈசாக்கு குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ಅವರಿಗೆ ಹಿಂದೆ ಬಂದ ಈಸಾಕ அதுக்கு பின்னே வந்த யாக்கோபின் குடும்பத்தை ನಂತರ ஆசீர்வதித்தார். ಯಾಕೋಬನ ಕುಟುಂಬವು இப்ப ಆಶೀರ್ವದಿಸಿದರು. நீங்களும் நானும் ಇವಾಗ ನೀವು தேவனுடைய ನಾವು ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ದೇವರ ಆಲಯ ನೋಡಿ நம்மை ಬಂದಿದ್ದೇವೆ. கர்த்தர் ஆசீர்வதிக்க ನಮ್ಮನ್ನು போகிறார். ದೇವರು நம்மை ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்மை கர்த்தர் நீங்க எத்தனை ஆசீர்வதித்தார். பேர் உங்க சம்பாத்தியத்துல, ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಿಮ್ಮ உங்க வருமாನದಲ್ಲಿ, வருமானத்துல ನಿಮ್ಮ சில வருமாನದಲ್ಲಿ பொருட்களை வாங்கி நீங்க ಕೆಲ வச்சிருக்கிறீங்களா? ವಸ್ತು ತೆಗೆದುಕೊಂಡು ಇಲ್ಲಿ இதோடைய ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. பல நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ಇದಕ್ಕೆ ತಕ್ಕ ಫಲವು எத்தனை ಖಂಡಿತವಾಗಿದೆ. பேர் நீங்க இங்க கொண்டு வந்து இந்த பொருட்களை வச்சிருக்கிறீங்களா? ಎಷ್ಟು ತಗೊಂಬಂದು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. ஒருவேளை எனக்கு தெரியவில்லை, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எனக்கு தெரியலங்க. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ. ஆமென். அப்படி ஒரு ஞாபகம் உனக்குள்ள வந்தா, ಆರಿದ ನೆನಪು ನಿಮಗೆ ಬಂದರೆ, உன்னிடத்துல ஓம் பேங்க்லயும் ஓம் மொபைல்லயும் இருப்பு இருக்குதுன்னு சொன்னால், ನಿನ್ನ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಅಕೌಂಟ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ಇದ್ದರೆ இதை நினைச்சு ಇದನ್ನು ನೆನೆಸಿ ஆண்டவருக்கு ஒரு தசம பாகத்தை வச்சிரு. ದೇವರಿಗೆ ಒಂದು ದಶಾಂಶ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಡಿ. ஹalleluya. ஹalleluya. உன் வருமானத்தை கனெக்ட் பண்ணி பாரு. ನಿನ್ನ ವರಮಾನ ಲೆಕ್ಕ ಇಟ್ಟು ನೋಡು. அதுல ஒரு பங்கை கர்த்தருக்கு வச்சிரு. ಅದರ ಒಂದು ಭಾಗ. ஹalleluya. 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 நீ அப்படி செய்யும் பொழுது ನೀನು ಆವಾಗ ಮಾಡುವಾಗ ஆண்டவர் அந்தந்த நேரத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಾ? ஆமென் சொல்லுமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஆமென் சொல்லுமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. உள்ளத்தை கொடு, உடலை கொடு, உற்சாகமா
உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. ஒரே ஒரு அடி அப்படியே எல்லாம் எழுந்திருப்போமா? ஆமென். ಆಮೆನ್. அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போமா? தேவனுக்கு கொடுப்பதில் முந்திக் கொள்ளுகிற ದೇವರಿಗೆ ಕೊಡಲು ಮುಂದಟ್ಟೆ ಹೋಗಿರಿ. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா. உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. சொல்லுங்க. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா. உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா. உற்சாகமா. உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. உன்னையும் ನಿನ್ನನ್ನು உடலையும் ನಿನ್ನ உன் ಶರೀರವನ್ನು ஆத்மா சரீரத்தையும் ನಿನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ உன் ಶರೀರವನ್ನು பொருட்களையும் ನಿನ್ನ ವಸ್ತುವಿಂದಲೂ கர்த்தருக்கு கொடு. ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡು. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರನ್ನ எத்தனை ಆಶೀರ್ವದಿಸುವರು. பேர் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறீங்க? ಈ ಎಷ್ಟು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ನಿಮ್ಮ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಕರವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ದೇವರು ಆಬ್ರಹಾಮನ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು எனக்கு நிறைவேற்ற போகிறார். ನನಗೆ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. என்னை பெருக செய்ய போகிறார். ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ என் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பெயரை பெருமைப்படுத்துவார். ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರತ್ಯುಕ್ಕೆ என்னை ತರುವರು. ஆசீர்வதிப்பார். ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆசீர்வாதமாக இருப்பேன். ನಾನು ரெண்டு ಆಶೀರ್ವಾದವಾಗಿ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎರಡು ಕರಗಳ ಮೇಲೆ ஆசீர்வாதமாக இருப்பேன். ನನ್ನ என் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ குடும்ப ஆசீர்வாதமாக ನನ್ನ இருக்கும். ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நாங்க ஆசீர்வாதமாக இருப்போம். ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ கரங்களை தட்டி ಇರುತ್ತೇವೆ. ಚಪ್ಪಾಳೆ எல்லா கரங்களை ಹೊಡೆದು. தட்டி ಎಲ್ಲರೂ இந்த ಜೋರಾಗಿ. ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளுங்க. Amen. Praise the Lord. தேவ ஆசீர்வாதம் தேவ மகிமை உங்க மேலும் என் மேலும் வந்து ಆಮೆನ್. அப்படியே படிப்பதா. Hallelujah. God bless you.